video. Let us start the session. So, welcome you all to another training session of Tamil Nadu Zoom session 2 p.m. Uh, Success means finding the opportunities. இன்னைக்கு வந்து நம்ம டோட்டல் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஆர்சிஎம் பிஸ்னஸ் பெரிய லெவல்ல ஒரு பூம் பண்றாங்க. எவ்ரிடே கம்பெனிஸ் டூயிங் லாட் மெனி நியூ திங்ஸ். நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் நமக்கு தெரியும் நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு வந்து அப்கிரேட் பண்ற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி நமக்கு வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. பிகாஸ் எவ்ரிடே ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் ஆர்சிஎம் பிசினஸ். இப்போ நமக்கு தெரியும் நம்ம கம்பெனியோட யூஎல்பி ப்ரோக்ராம் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ யூஎல்பி குயிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி வீக்லி ப்ராடக்ட் ட்ரைனிங் செஷன். தெர் ஆர் லாட் மெனி நியூ ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் ஆன் த பாஸ்கெட். நீங்க வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து புது ப்ராடக்ட் கம்பெனி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. தேர் மைட் பி லாட் மெனி நியூ லான்ச்சஸ் இன் கமிங் மந்த்ஸ். இந்த வரப்போற நம்ம 24th anniversary செலிப்ரேஷன்ல கூட கம்பெனி இஸ் பிளானிங் லாட் மெனி நியூ ப்ராடக்ட்ஸ். அண்ட் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல ப்ராடக்ட் வந்துட்டே இருக்காங்க. இப்போதான் ஜஸ்ட் 1 month பிஃபோர் தான் நமக்கு வந்து நியூ கிட்ஸோட பேட்ஸ் நமக்கு லான்ச் பண்ணது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகெயின் கம்பெனி இஸ் கோயிங் டு லான்ச் லாட் மெனி திங்ஸ். ஸோ கம்பெனி ஃப்ரம் த கம்பெனி சைட் தேவர் பக்கா. அவருக்கு வந்து கம்பெனிக்கு தெரியும் எப்படி வந்து நம்ம எந்த பிசினஸ் கொண்டு போகணும், எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஜெயிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கம்பெனிக்கு கரெக்டா தெரியும். அதுக்காக வந்து இப்ப நிறைய மீட்டிங்ஸ், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஈவன் வந்து நம்ம டிசிஜியே வந்து நிறைய ஜூம் செஷன்ஸ் எல்லாம் பண்றீங்க. ஆல்மோஸ்ட் வந்து நார்த் இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து யூஎல்பி ப்ரோக்ராமில் பெரிய ஆளுங்க வர்றாங்க கூட்டம். அப்படின்னா ஒரு 500+ கூட்டம் தான் ഏറ്റവും மினிமம். 1000, 2000, 3000 அந்த அளவுக்கு தான் எல்லா இடத்துலயும் கூட்டம் நடக்குது. ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் லாட் மெனி பீப்புள் அட்டெண்ட் திஸ் ப்ரோக்ராம், யூஎல்பி ப்ரோக்ராம். நான் எதுக்கு சொல்றேன்னா எகெயின் வி ஆர் கோயிங் டு ஹேவ் அவர் யூஎல்பி ப்ரோக்ராம். நம்ம நவம்பர் 17 வந்து நம்ம அடுத்த யூஎல்பி ப்ரோக்ராம் நம்ம நடத்த போறாங்க. ஸோ வி கோட் ஓன்லி 1 month டைம். இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு தெரியும் டார்கெட் அச்சீவ் பண்ண எல்லா ஆளுங்களுக்கும் வந்து ஒன் மோர் பர்சனை கூட கொண்டு வர முடியும். அண்ட் சில ஆளுங்களுக்கு டைமண்ட் கிளப் எல்லாம் பண்ண ஆளுங்களுக்கு 3 பேர் அவரோட கூட கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ கம்பெனி சைட்ல இருந்து அவர் கொடுக்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன சக்சஸ் மீன்ஸ் என்கேஷிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சக்சஸ் சொன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்கேஷ் பண்றதா. முன்னாடி வந்து நமக்கு இருந்த அந்த ஒரு பெயின், அன்னைக்கு நம்ம எடுத்த ஸ்ட்ரகிள் ஒண்ணுமே இப்ப வந்து நம்ம எடுக்க தேவையில்லை. எவ்ரிதிங் கம்பெனி சைடு தேவர் டூயிங். ஸோ வி ஜஸ்ட் நீட் டு யூட்டிலைஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்ப லாஸ்ட் 3 days வந்து நான் சத்தீஸ்கர்ல இருந்தாங்க. அந்த 3 days ப்ரோக்ராம்ல வந்து பீப்புள் ஆர் பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க. எவ்ரிபடி இஸ் பிளானிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக பெரிய லெவல்ல இந்த செப்டம்பர் மாத டார்கெட் எவ்ரிபடி இஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தட். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலும் அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் நமக்கு கிரியேட் பண்ணோம். டெஃபினெட்லி வி கோட் லீடர்ஸ். நமக்கு வந்து இன்னைக்கு வந்து பேச போற நம்ம காமராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ഏറ്റവും அதிகம் தமிழ்நாட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற லீடர் தான் அவர். வந்து நிறைய ஆளுங்களை பார்த்துருக்கீங்க. அப்படின்னா நிறைய அப்படின்னு பெரிய லெவல்ல சக்சஸ் ஆன லீடர்ஸ், அவரோட அப்ளை லீடர்ஸ், அவருக்கு அப்புறம் வந்திருக்கிற அவரோட லீடர்ஸ், அவரோட டவுன் லைன்ல இருக்கிற லீடர்ஸ், கிராஸ் லைன்ல வந்து அதே மாதிரி பெரிய சக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்சிஎம் விட்டு போன ஆளுங்க. நம்ம பொருள் கிடைக்காத ஒரு காலகட்டம், நிறைய பொருள் இருக்கிற ஒரு காலகட்டம், டெப்போ இல்லாத காலகட்டம், தமிழ்நாட்டுல டெப்போ இருக்கிற காலகட்டம், கேரளாவில போய் பொருள் கொண்டு வந்த காலகட்டம், ராஜஸ்தான்ல போய் பொருள் கொண்டு வந்த காலகட்டம், இது எல்லா காலகட்டமும் வந்து பார்த்த ஒரு லீடர் தான் நம்ம காமராஜ் சார். ஸோ ஹீ நோஸ் தட் ஹவு இப்ப வந்து எந்த அளவுக்கு ஈஸியா நமக்கு சக்சஸ் ஆக முடியும்னு காமராஜ் சார் மாதிரி சொல்லித்தரதுக்கு நமக்கு வேற யாருமே இல்லை. எஸ், தேர் ஆர் லாட் மெனி லீடர்ஸ். ஆனா ஒரு டாப் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் லீடர் அவர் தான். அதனால அவருக்கு வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறத அவருக்கு பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, நமக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா அப்ளை லீடர்ஸும், அது வந்து நம்ம சுஜித் சார் ஆகட்டும், மூர்த்தி சார் ஆகட்டும், கோபகுமார் சார் ஆகட்டும், டைமண்ட் சுரேந்திரவட் சார் ஆகட்டும், ஈவன் முகேஷ் கோத்தாரி சார் கூட வந்து அவர் கூட நல்லா பழகுறீங்க. அவருக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி இல்லையா இருக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்திலும் நடக்கிற எல்லா விஷயமும் வந்து நம்ம காமராஜ் சாருக்கு தெரியும். அண்ட் டெஃபினெட்லி ஐ ஆல்சோ, நானும் இந்த பிசினஸுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி தந்தது நம்ம காமராஜ் சார் தான். ஸோ இன்னைக்கு வந்து இந்த
பழைய காலகட்டத்திலும் புது காலகட்டத்திலும் வேலை செய்த நம்ம காமராஜ் சார் எப்படி வந்து இந்த காலகட்டத்துல நமக்கு சக்சஸ் ஆக முடியும், எப்படி வந்து நமக்கு ப்ரொடக்ட் சேல்ஸ் வந்து நமக்கு பண்ண முடியும், எப்படி வந்து நமக்கு இந்த மாதிரி மீட்டிங்ஸ்ல ஆளுங்களை கூப்பிட முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி தரதுக்காக let me invite Kamaraj sir to our Tamil Nadu platform, and also let me invite our technical achiever, our new depot owner, Jagadishan sir also to this program. ஏன்னா இது வரைக்கும் வந்து நம்ம டெக்னிக்கல் லீடர் மட்டும்தான், இப்போ வந்து ஒரு டெப்போ ஓனரா கூட மாறி இருக்காங்க. வெல்கம் ஜெகதீஷன் சார் ஆல்சோ சார். அண்ட் ஓவர் டு காமராஜ் சார், ப்ளீஸ் சார், வெல்கம். சார், தேங்க்யூ வெரி மச். நன்றி ரஞ்சித் சார். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான தருணம். உங்களோட கூட நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல்கள். எனக்கு 2 நாள் உடம்பு சரியில்லைனாலும் கூட நான் அதை யோசிக்கிறது இல்லை. உடம்புக்கு சரியில்லைங்கிற அந்த மைனஸ் சைட்ல நான் போறது இல்லை. சளி, அதை பத்தி நான் கவலைப்படுறது இல்லை. காரணம் ஆர்சிபிள் எல்லாமே இருக்கு. சளி தீக்கிறதுக்கு அதுல வலி இருக்கு, சளியிலிருந்து வெளியே வர்றதுக்கு வலி இருக்கு, காய்ச்சல இருந்து வெளியே வர்றதுக்கு வலி இருக்குது. எதுவுமே வந்து ஆர்சிஎம் இல்லை, அது ஒண்ணுமே இல்லை. காரணம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த செல்வம் ஆர்சிஎம்ல நிறைஞ்சு கிடக்குது. 31 ஆண்டு காலம் சுகர் பேஷண்ட். என் பெயர் காமராஜ். நான் டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகி ஃபுல் டைம் ஆர்சிஎம் பண்ணிட்டு இருக்கிறேன். புதுசா இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா மோஸ்ட்லி தமிழ்நாடு பூரா ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி தெரியும். நான் ரஞ்சித் சார் அவங்க மாமனாரோட இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணேன். மோஸ்ட்லி நியர்பை ஸ்டார் எமரால்டு வந்து 2 டைம்ஸ் வந்துட்டு நான் கட் ஆயிருக்கிறேன். ஆனாலும் வந்து நான் அதாவது செயற்கையா கொண்டு வரணும் ஒரு நாள் ஆசைப்பட்டதில்லை. இயற்கையா வந்து ரெகுலர் வரணும். அதுக்காக இந்த பிசினஸ் பில்டு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாசம் 100% வந்து ஒரு ஸ்டார் எமரால்டு வந்துட முடியுங்கிறதுக்கான உழைப்பை போட்டுட்டு இருக்கிறோம். கண்டிப்பா முடியும், நோ டவுட். நம்முடைய உழைப்பு வந்து அயராத உழைப்பா இருந்தால் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். 3 விஷயங்கள் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, சக்சஸ்ல 3 எஸ், ட்ரிபிள் எஸ் இல்லைங்களா? சக்சஸ்ல சேல்ஸ், சர்வீஸ் அண்ட் சக்சஸ். இந்த 3 தான் வந்து ஒன்றோட ஒன்று சம்பந்தம். இந்த ட்ரிபிள் எஸ், இந்த ட்ரிபிள் எஸ் நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ வந்து கண்டிப்பா நம்ம இந்த பிசினஸ்ல வேறு பிடிக்க முடியும், நின்று பிடிக்கும். எனக்கு சொல்லிக் கொடுத்த லீடர் நம்ம கோபகுமார் சார் அதுதான் வந்து வலியுறுத்தி சொல்லிக் கொடுத்தார். காரணம் அது மட்டும் இல்ல, நாங்க பஸ்ல போகையில ட்ரெயின்ல போகையில அவர் பையில பொருள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் ஏதாச்சும் ஒரு வகையில வந்து ஒரு கார்டு வச்சிருப்பாரு, ஒரு விசிட்டிங் கார்டு. அது மட்டும் இல்ல, யாராச்சும் ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டு பண்ணுவார். அந்த மீட்டிங்ல அந்த டிராவல்ல ஒரு ஆளையாவது அவர் ஃப்ரெண்டு பண்ணிக்குவார். இதெல்லாம் தான் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை. அப்போ நம்ம சேல்ஸுங்கிறது பொருளை எந்த இடத்துல வேணாலும் சேல் பண்ணலாம். நம்ம பொருள் தான் நமக்கு வந்து நம்ம வந்து பெருசா எடுத்துட்டு போகும். இன்னைக்கு ஒரிசாவில், ஜார்க்கண்ட்ல, வெஸ்ட் பெங்கால்ல, சுத்தி இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆர்சிஎம் பிசினஸ் போயிடுச்சு. யார் கொண்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு கேட்டா நான் கொண்டுட்டு போகல. ஆனா யார் கொண்டுட்டு போயிருக்காங்க, என்னோட ஜாயின் பண்ண ஆட்கள் அவங்க போயிட்டாங்க. இப்ப நான் ஒரு 10 முறை போயிருப்பேன் ஒரிசாவுக்கு. ஆனா ஒரிசாவில் இன்னைக்கு இருக்கிற அசுர வளர்ச்சி சாதாரணம் அல்ல. இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கும் நான் கோபகுமார் சார் சொல்லிக் கொடுத்தது நான் சொல்லிக் கொடுத்தேன், அவ்வளவுதான். நம்ம வந்து மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், மீனை தராதீர்கள். இதுதான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குடைய மிகப்பெரிய தத்துவம். மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், மீனை தராது. மீனை கொடுத்தா மறுபடியும் மீன் வேணுங்கிறப்போ நம்மளை தான் வந்து கேட்பாங்க. மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்சிஎம் பிசினஸ்லயும் சரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயும் சரி, நமக்கு வந்து சேல்ஸை வந்து முதலாவது கற்றுக் கொடுக்காவிட்டால், சேல்ஸ் பண்ண ஒரு ஆளுக்கு தெரியாவிட்டால், சேல்ஸை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கறது எப்படின்னு தெரியாவிட்டால் இதுல வேர் பிடிக்க முடியாது. எனக்கு அவர் சொன்ன மாதிரி, நம்ம ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி, என்னோட டிராவல் பண்ண ஆட்கள் எனக்கு மேல 5 டெக்னிக்கல் அச்சீவர்ஸ், 5. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்னுடைய டீமுக்கு மட்டும் டிக்கெட் கொடுக்காம, என்னுடைய பி சைடுக்கு மட்டும் டிக்கெட் கொடுக்காம என்னை வெளியே நிறுத்தின காலம் எல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுல டைமண்ட் மீட்டிங், அப்ப அவர் சப்பையரா இருக்காரு. சப்பையர் மீட்டிங்ல என்னுடைய டீமுக்கு மட்டுமே டிக்கெட் கொடுக்காம என்னை வெளியே நிறுத்தி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. தப்பு பிசினஸ் பண்ணாங்க, ராங் பிசினஸ் பண்ண ஆட்கள் நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டேன். அப்பெல்லாம் டைமண்ட், அப்ப சப்பையரா இருந்தார் அவர் சொன்ன விஷயம், சரியான பிசினஸ் பண்ற ஆளுக்கு தான் டீம் நிற்க முடியும், இந்த ஆர்சிஎம் நிற்க முடியும். தப்பான ஆளுகளை இந்த சிஸ்டம் பிக் அவுட் பண்ணிடும் காமராஜ். எனக்கு இப்ப சொன்ன மாதிரி கோபா சார் அதை கோபா சார் ஒவ்வொரு மாசமும் கட் ஆஃப் முடியும் போது எனக்கு சொல்ற விஷயம், இது ஒரு நாள் பிசினஸ் அல்ல, இது வாழ்நாள் பிசினஸ். ஒரே நாள் தான், ஒரே மாசம் தான் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். பட் இது ஒரு வாழ்நாள் முழுக்க நம்முடைய தலைமுறை, இந்த முறை இல்லாம அடுத்த தலைமுறையும் கூட இதை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ஆர்சிஎம்ல மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இது தலைமுறை பிசினஸ். இந்த தலைமுறை பிசினஸை பண்ணுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அவ்வளவுதான். இப்ப நான் இருக்கிற என்னோட கூட வரக்கூடிய நபர்கள், என்னோட கூட டிராவல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நான் வந்து சரியான பிசினஸ் சொல்லி கொடுக்காம இருந்தா நானும் அந்த 5 டெக்னிக்கல் மாதிரி நானும் போயிருப்பேன். எனக்கு மேல இருந்த 5 டெக்னிக்கலும் ஏன் சார் போயிட்டாங்க அப்படின்னு நீங்க காரணம் கேட்டா, அவங்க வேறு பிடிக்கல ஆர்சிஎம்.
காரணம் என்னன்னா, ஆர்சிஎம் பிசினஸ்ல ஒரு சின்ன ட்ரபிள் வந்த போது அவங்க எல்லாம் விலகி ஓடி போய் வெவ்வேறு நெட்வொர்க் எடுத்தாங்க. வெவ்வேறு நெட்வொர்க் எடுத்தாங்களே சார், அதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து திரும்பி வந்தாங்களான்னு கேட்டா, அவங்க திரும்பி வந்து பார்த்தாங்க. ஆனா டீம் அவங்களோட இல்ல, டீம் எல்லாம் என்னோட வந்துட்டார். அவங்க விட்டுட்டு போன டீம் எல்லாம் என்னோட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுதான் நடக்கும். யாராச்சும் ஒரு ஆளு நான் ஆர்சி விட்டு போறேன்னு சொன்னா கூட அவங்களுக்கு சரியான விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்காம இருந்தா, சேல்ஸை பழக்காம இருந்தா, அவங்க என்ன பண்ணுவாங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் சைடுல போயிடுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சைடுல போயிட்டா என்ன சார் கிடைக்கும்? அவங்க போய் கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க காணாது போயிடுவாங்க. இதுல எல்லாம் பெருசா ஜெயிக்கும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் சைட்லயும் போகல, வந்து நம்மளோட ஆர்சிஎம்லயே கடைசி வரைக்கும் இருக்கிற ஆளுங்க இப்ப யாருன்னு நான் பார்த்த வகையில நம்ம சொல்லி கொடுத்த சேல்ஸை வந்து ப்ரொமோட் பண்றாரு. எப்படி எல்லாம் சார் சேல்ஸ் பண்ண முடியும்? அது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், 10 பாயிண்ட். நம்மளால செல்லிங் பண்ண முடியும். இப்ப நமக்கு வந்து கம்பெனியே வந்து ஆன்லைன்ல நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா வீடியோ ஃபைல் இருக்கு. ஆன்லைன்ல வந்து நமக்கு என்ன இருக்கு, ப்ராடக்ட் என்னென்ன கேட்டகரின்னு போட்டுக்கிறாங்க. ஆன்லைன்லேயே பிரைஸ் போட்டாங்க. ஆன்லைன்லேயே வந்து என்னது டெலிவரி சென்டர்ஸ் எங்கேன்னு போட்டாங்க. ஆன்லைன்லேயே என்ன இருக்குது, நமக்கு வந்து ஆர்சிஎம் பிசினஸ்னுடைய அந்த அபவுட் அஸ் போட்டாங்க. ஆன்லைன்லேயே நம்முடைய கம்பெனியினுடைய என்னது ப்ரொஃபைல் இருக்கு. அதே சமயத்துல கம்பெனியினுடைய பிளான் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த பொருளை விற்கிறதுக்கு நம்ம ஜாஸ்தி என்ன பண்ண வேணும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய இந்த பொருள்களை விற்பதற்கு முதலாவது நம்ம அவங்களுக்கு www.wonderworld rcmwonderworld.com rcmwonderworld.comல போயிட்டு நம்ம அவங்களுக்கு அனுப்பி கொடுத்தா போதும், முதலாவது சேல்ஸ். அப்ப என்ன ஆகும், அவங்க எல்லாத்தையும் பார்த்துடுவாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரியில் ஒரு தம்பி சந்திரசேகரன், அவர் எங்கேயோ என் நம்பர் பிடிச்சி அன்னைக்கு கூப்பிட்டார். இப்போ நான் சொன்னேன், தம்பி உங்களுக்கு நீங்க இதுல படிச்சு பாருங்க, எதுல www.rcmwonderworld.com படிச்சு பார்த்துட்டு அவர் ஒரு 2000 ரூபாய்க்கு பொருள் கேட்டார், ஜாயினிங் போட்டார். என்னுடைய நான் இன்னுமே அவர் கருப்பா சேவைப்பான்னு கூட எனக்கு தெரியாது. அவருக்கும் நான் கருப்பா சேவைன்னா என்னுடைய போட்டோ ப்ரொஃபைல பார்த்துருப்பார், நானும் அவருடைய போட்டோ ப்ரொஃபைல பார்த்துருப்பார், அவ்வளவுதான். பட் இந்த ஆன்லைன் செல்லிங் பாருங்க எவ்வளவு ஈஸியா நடக்கும். நம்ம www.rcmwonderworld.com அதுலயே எல்லாம் வந்து, ஒருவேளை அவர் கிருஷ்ணகிரியிலேயே பொருள் வாங்கணும்னாலும் போய் வாங்கிக்கலாம். ஜாயினிங் போட்டு விட்டாச்சு, அவர் எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம். நான் இது எதற்காக இதை சொல்றேன்னு சொன்னா, ஆன்லைன் செல்லிங்க நம்ம இந்தியா முழுக்க கொண்டுட்டு போகலாம் முதலாவது. அதனாலதான் நான் அது பெருசா சொல்றேன். நம்ம யாரையும் வந்து பொருளை வந்து கொண்டுட்டு போய் வீடு வீடா தான் விற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆர்சிஎம் பொருள்களை நம்ம இந்தியா முழுக்க, இப்போ வேர்ல்டு முழுக்க விற்கலாம். வேர்ல்டு முழுக்கான இப்போ நமக்கு வந்து கிழக்காசிய நாடுகளில நம்ம ஓரளவுக்கு பொருளை கொண்டுட்டு போறோம். போறோம்னா கம்பெனி இன்னும் லான்ச் பண்ணல, அதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஜாயினிங் எல்லாம் அங்க போட்ட முடியாது. ஆனா இப்போ இங்கிருந்து பண்ணக்கூடிய அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, யாரு எக்ஸ்போர்ட் ஆளுங்க மூலமா அவங்க அங்கிருந்து பொருள் வாங்கிக்கிறாங்க. அது மாதிரி சிங்கப்பூருக்கு இப்போ மேடம் மகாலட்சுமி மேடம் 2 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து அது சேலானோட மறுபடியும் அனுப்புறதுக்கு தயாரா. எதுக்காகன்னு கேட்டா, இது மாதிரி இப்ப இருந்தே நம்ம அங்க பொருளை அனுப்பி விட்டுட்டா, நம்ம பொருள் அங்க போயிடுச்சுன்னா அவங்க நிறைய கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணிட்டாருன்னா நமக்கு என்ன கிடைக்கும், மிகப்பெரிய பிசினஸ் கம்பெனி லான்ச் பண்ணும்போது கிடைக்கும். இதுதான் வந்து ஆன்லைனுடைய பெரிய மகத்துவம். இன்னைக்கு எல்லாருமே வந்து உள்ளங்கையில மொபைல் வச்சுக்கிறாங்க, உள்ளங்கையில தான் பாத்துக்கிறாங்க எல்லாரும். நாம சும்மா ஜாஸ்தி அவங்க கிட்ட பேச வேண்டாம். இது பாருங்க, கம்பெனி இருக்குது, www.rcmwonderworld.com போய் நீங்க பாருங்க, தாராளமா அவங்க அந்த பார்த்துட்டு இந்த பொருள் எங்க கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவங்க அட்ரஸ்க்கு அனுப்பி, அதை அனுப்பிட்டு அவங்க டீடைல்ஸ்க்காக ஒரு என்ட்ரி போட்டு, நீங்க என்ட்ரி போட வரைக்கும் மட்டும்தான் அவங்க வந்து உங்க வெளியாளுங்க. என்ட்ரி போட்டு முடிச்ச உடனே அவங்க என்ன ஆவாங்க கேட்டா, நமக்கு தூரத்துல இருக்கிற ஆளுகளை எல்லாம் நீங்க ரொம்ப யோசிக்காம ஜாயினிங் போட்டு, அது சக்சஸ் ஆகட்டும் ஃபெயில் ஆகட்டும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனால் தூரத்தில் இருக்கிற ஆளுகளை முதலாவது ஜாயினிங் போட்டோம். அவங்கள ரொம்ப விட்டு வச்சு அவங்க வேற எங்கேயாச்சும் போய் ஜாயினிங் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க நான் தாராளமா இந்த நம்ம கம்பெனிங்கிற மாதிரி உணர்வுக்குள்ள வந்துட்டு நம்மளை தொடர்ந்து கூப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. இதுதான் வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய மகத்துவம் ஆன்லைன் செல்லிங். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க நோட் பண்ணுங்க. நான் ஸ்லைடு போடுறதில்ல, ஏன்னு கேட்டா கோபா சாரே ஸ்லைடு போடுறதில்ல. என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்லைடை மட்டும் அவங்க என்ன செய்யறாங்க, ஸ்கிரீன் ஷேர் எடுத்துட்டு மறுபடியும் திரும்பியோட பார்க்குது. ஆகையால நீங்க ஒரு பேப்பரும் பேனாவும் வச்சு எழுதிக்கிட்டா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செல்லிங்ல நம்பர் 1 வந்து ஈஸி செல்லிங் வந்து ஆன்லைன் நம்ம வரிசையா வர. ரெண்டாவது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரெஃபரல் சேல். ரெஃபரல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இப்போ நம்ம ஒரு ஆளை சேர்த்துட்டோம். நான் இப்போ ஒரு ஆளை கிருஷ்ணகிரியில சேர்த்துட்டேன். இப்ப நான் அவர்கிட்ட என்ன கேட்கிறேன், உங்க நண்பர்கள் உறவினர்கள் மற்ற எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்தா நீங்க என்ன செய்யுங்க, இந்த பொருளை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. கொடுத்துட்டு என் நம்பர் கொடுத்து எனக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நான் உங்களுக்கு கீழே அவங்களை நான் ஜாயினிங் பண்ணி தரேன். நீங்க ஒரு 10 பேர் வந்த பிற்பாடு நான் வந்து முழு விவரம் சொல்லித்தரேன்.
இதுதான் வந்து ரெஃபரல் சேலுங்க. அவங்க சேர்ந்தவங்க மூலமா நம்ம எடுக்கிற ரெஃபரல். இப்ப நான் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்களை நான் விட்டு வச்சா அவங்க வேற எங்கேயாச்சும் போய் ஜாயின் பண்ணும். அப்போ இந்த வேலையை நம்ம முதல்ல செய்யணும்னு சொன்னா இந்த ரெஃபரல் சேல் வந்து பெரிய சப்போர்ட் ஆகும். பொருள் வந்து ரெஃபரல் காரங்களுக்கு முதலாவது நீங்க பொருள் அனுப்புங்க. ஒருவேளை அவங்க 2000 ரூபாய்க்கு மேல கேட்கறாங்கன்னா ஜாயினிங் போட்டு அனுப்புங்க. ஏன்னு கேட்டா வெறுமனே ஒரு 1000 ரூபாய்க்கு கேட்டா நம்ம ஜாயினிங் போட முடியாது. ஆனா ரெஃபரல் சேல் 500 கூட வரும், 1000 கூட வரும். அவங்க 2000 கூட, சிலர் 5000 கூட கேட்கறாங்க. அது நீங்க தாராளமா அனுப்பி. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா, நீங்க ரெஃபரல் எல்லாம் பக்கமா இருந்தா நீங்க கார்லயே எடுத்துட்டு போங்க, பொருள் எடுத்துட்டு போய் ஒரு ஹோம் மீட்டிங் மாதிரி பண்ணுங்க, பொருளை பரப்பி விடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுல நிறைய சேல் கிடைக்கும். இந்த சேல்ஸ் தான் ஆர்சிஎம்னுடைய ஆணிவே. இந்த சேல்ஸை நம்ம இப்ப வந்து விட்டுட்டோம்னு வைங்கள, நம்ம ஒரு ஆள் நம்ம கூட சேர்த்துட்டாங்க, அவங்களுடைய ரெஃபரலை நம்ம வெளியே விட்டு வச்சோம்னு வச்சுக்கல, என்ன ஆகுன்னு கேட்டா அவங்க எங்க வேணாலும் இருக்கும், இந்தியாவின் எந்த மூலையில வேணாலும் இருக்கும், அவங்க வந்து அவங்கள ஆர்சிஎம்ல எடுக்கும். இந்த பிசினஸ்ல வந்து வேற இப்போ நான் வந்து ஹைதராபாத்துங்கிற ஒரிஷாவில் நான் ஒரு டீம் போட்டு வந்துட்டேன். ஆனா 10 முறை நான் போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் 5 முறை ரஞ்சித் போயிருக்காரு, 5 முறை கோவா போயிருக்காரு, 5 முறை நம்ம சிஆர்என் மூர்த்தி சார் போயிருக்காரு. எல்லாமே நம்ம டீம் லீடர் இருக்கு. அதனால காமராஜ் டீம் நம்ம பாக்குறது, நம்ம கொண்டு போய் டீம் போட வரைக்கும் தான் நம்ம டீம், நம்ம ரிஸ்க். டீம் போட்டாச்சு, உங்க ரிஸ்க் இல்லை, நான் கூட அங்க வருவேன். உங்க டீமா இருந்தா நான் கூட அங்க வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கலாம் தாராளமா. ஒருவேளை அவங்க எல்லாத்தையும் இந்தியாவில் எங்க இருந்தாலும் அவங்களை இந்த ஜூம்ல நம்ம நினைக்கணும். இந்த ஜூம்ல நினைச்சா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ஜூம் மூலமா அவங்க முதல்ல அவங்களுக்கு தகவலை கிடைச்சிடும், ஆர்சிஎம் பற்றிய தகவல் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்டைல்ல ஆர்சிஎம் எடுத்து போக பார்ப்பாங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டும். அடுத்தது என்னன்னு கேட்டா சோசியல் சேல்ஸ். ரெண்டாவது ரெஃபரல் சேல்ஸ்க்கு அடுத்த சேல்ஸ் சோசியல் சேல்ஸ். சோசியல் சேல்ஸ்ங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய மகளிர் சுய குழுக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய எல்ஐசி பண்ணக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. அதே மாதிரி குரூப்பா பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து நமக்கு ஒரு இடத்துல கூடக்கூடிய அந்த கூடுகை நிறைய பாத்தீங்கன்னா பால் பண்ணையில விவசாயிகள் கூடுறாங்க, பொது இடங்கள்ல மக்கள் கூடுறாங்க. அந்த மக்களை எல்லாம் நம்ம எப்படி சந்திக்கிறதுன்னு கேட்டா, போய் சந்திப்பதின் மூலமாக, நம்ம கிட்ட இந்த பொருள் இருக்குதுன்னு சொல்றதின் மூலமாக, இந்த பொருளை கொண்டு போய் அவங்க கிட்ட நீங்க 1000 2000 விற்க வேண்டாம் சார், 1 2 பொருளை கூட கொடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா, அவங்க அந்த சோசியல் இதுல இருக்கிறவங்க யாரு, மகளிர் சுய குழு, இந்த எல்ஐசிக்காரங்க, மற்றபடி வந்து இந்த சமுதாய தொண்டு செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இந்த பேங்க்ல இருந்து ஜனங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துட்டு வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் லோன் எல்லாம் வாங்கி கொடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற என்ஜிஓஸ் நிறைய இருக்காங்க. இவங்களையெல்லாம் நம்ம சந்திக்கிறது சோசியல் சேல்ஸ். அவங்களுக்கெல்லாம் இந்த பொருளை கொடுத்தா கண்டிப்பாக என்னன்னா டீம் பெருசா வரும். இது மட்டும் இல்ல, பழைய ஆளுக்கு உங்களுக்கு ஒருவேளை பேர்லெஸ் ஆளு கிடைச்சா விட்டுடாதீங்க. பேர்லெஸ் ஆளு கிடைச்சிட்டா தாராளமா இந்த பொருளை கொடுங்க. யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆர்சிஎம்ல அவங்க தான் வலுவா நிற்பாங்க. அந்த மாதிரி நின்ன ஆளுக்கு தான் நமக்கு நிறைய இருக்காங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்துல இருக்கிற நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள இல்ல அவரு நம்ம பொன்குணா ஒரு பேர்லெஸ் இருந்து வந்த நபரு. அதே மாதிரி நம்ம சாம்பமூர்த்தி ஐயா, நம்ம ரேணுகா மேடம் உள்ள இருக்காங்க, அவங்க தாய்மாம, அவரு பேர்லெஸ் ஆளு. அது மாதிரி நிறைய இப்ப ரமேஷ்னு ஒருத்தர் உள்ள இங்க இருக்காரு பேர்லெஸ் ஆளுங்களுடைய உழைப்பெல்லாம் வேற யாருனாலையும் பண்ணிட முடியாது அரசியல். அப்படி அவங்க, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ஒர்க் எப்படிங்கிறது கத்துக்கிட்டு தான் வந்து வெளியே வராங்க. அதனால அந்த மாதிரி ஆளுங்க இருந்தா இதெல்லாம் சோசியல், நீங்க போய் பண்ணக்கூடிய சோசியல் வந்து சோசியல் சேல்ஸ்ல உங்களுக்கு மிகப்பெரிய டீம் எல்லாம் அமையும் கண்டிப்பா. அடுத்தது வந்து சேனல்ல எப்படி சார் சேல்ஸ் பண்றது? உங்களுக்கு முடிஞ்சா யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் சார் ஒரு சேனல் வச்சிருக்கிறாரு, எலைட்னு, அல்டிமேட்னு சொல்லிட்டு நம்ம தம்பி விஜயகுமார் வச்சிருக்காரு. அது மாதிரி யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்கு. நீங்க சேனல்ஸ்ல வந்து என்ன செய்யலாம், தாராளமா இந்த பொருள்களை பற்றிய விளக்கங்களையோ பொருள்களையோ நீங்க யூடியூப்ல இருந்து எடுத்து ஜனங்களுக்கு அனுப்புவதன் மூலமாக அவங்க படிச்சு, வேடராஜன் சார் பேசியிருக்கிறாரு, இது நம்ம காமா ஒரிஜினால எடுத்து போடுங்க. நான் காமா ஒரிஜினால் அவர் பேசுனதை போட்டு 10-12 பீஸ் எல்லாம் நான் சேல் பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டா நமக்கு நேரம் மிச்சம். இன்னைக்கு வந்து சேனல் மூலமா சேல்ஸ் பண்றது நமக்கு நேரம் ரொம்ப மிச்சம். அதே சமயத்துல ஒரு வேளை சார் நான் இங்க லோக்கல் சேனல்ல டிவி சேனல்ல ஆடு கொடுக்கலாமா, உங்களை யாரும் தடுப்பாருங்க. அது மூலம் நமக்கு செலவு ஜாஸ்தி ஆகும், பட் யாரும் தடுப்பாரு. அது மூலமா என்ன கிடைக்கும்னா நமக்கு நிறைய ரெஃபரல் கிடைக்குது, நமக்கு நிறைய வந்து ஆட்கள் கேட்கறாங்க, பொருள் கேட்கறாங்கன்னா தாராளமா பண்ணலாம். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க வந்து பிற்பாடு, ஏன்னா இப்ப நீங்க நிறைய பணத்தை செலவு பண்ணி லோக்கல் சேனலுக்கு டிவி சேனலுக்கு போக வேண்டியது இல்லை,
ஆனால் யூடியூப் இப்ப எல்லாரும் வந்து பெரிய அளவுல பாக்குறாங்க. சாதாரண ஒரு ஹோட்டல் கடையா இருந்தா கூட அந்த ஹோட்டல் கடையை பிரஸ்தாபப்படுத்தி காட்டுறதுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து போய் அணுகுறாங்க. இப்ப நாம என்ன செய்யலாம், நம்ம யூடியூபர்ஸ் மூலமாக, அதே மாதிரி நம்ம இது மூலமாக, எது வாட்ஸ்அப் மூலமாக, நமக்கு வந்து ஃபேஸ்புக் மூலமாக, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் மூலமாக, இது மாதிரி மீடியாக்கள் மூலமாக நம்ம ஆர்சிஎம்ஐ ஈஸியா கொண்டு வரணும். அவங்க பார்த்துருவாங்க. பார்த்துட்டாங்கன்னா இமிடியேட்டா நம்ம நம்பர் கூப்பிடுவாங்க. இதுக்கு என்ன ஆகுன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா பொருள் கேட்பாங்க. அந்த பொருள் இருக்கிற இடத்த முதல்ல சொல்ல வேண்டாம், முதலாவது நீங்க அனுப்பிவிடும். இங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அனுப்பலாம். இன்கேஸ் அவங்களுக்கு அனுப்ப முடியாத தூரத்தில் இருக்கிறாங்க சார், கவலையே பட வேண்டாம். ஒரு 5000 அந்த ரேஞ்சுக்கு அவங்க பொருள் கேட்டாங்கன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற அந்த 1.5 வீட்டுக்கு உங்க நம்பர் கொடுத்து அனுப்பிடும். இந்த நம்பர்ல போய் சேல் வாங்கி சொல்லி உங்க நம்பர்னு சொன்னா டிஸ்பிளே வால் இருந்து நீங்க அனுப்பிவிட்டீங்கன்னா அவர் போயிட்டு பர்ச்சேஸ் பண்றது நம்முடைய டிஸ்பிளே வாலுக்கு வந்து, அப்ப என்ன ஆகும், அவர் ஜாயினிங் போடும்போது நம்ம டிஸ்பிளே வால் இருந்து அவருக்கு ஜாயினிங் போட்டு கொடுத்துடலாம். இதெல்லாம் தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இதுக்கு பேர் வந்து சேனல் சேல்ஸ். நம்ம யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இதெல்லாமே வந்து நமக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இதெல்லாம் நாங்க ஆரம்பிச்ச காலத்துல இப்படி எல்லாம் இல்லை சார், நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா இருக்குது, ஏன் பண்ண முடியாது? பண்ணலாம், பண்ணி பாருங்க, கண்டிப்பா வேறு பிடிப்பீங்க, பிசினஸ்ல பெரிய லெவலில் இருக்கு. ஆனா என்ன, நம்முடைய நோக்கம் எல்லாம் ஆர்சியமா இருக்கும் பட்சத்தில், சார் இது இல்லைன்னா இதை எடுத்துக்கோங்க சார், இது இல்லைன்னா இதை எடுத்துக்கோங்க சார், நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், உங்க பொருளை யாரும் ஒன்றும் வாங்க மாட்டாங்க. ஆர்சிஎஃப்ல எந்த கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, ஓ இந்த ஆளு தூண்டி போடுறாள், இவன் தூண்டி போட்டு பாக்குறா, இது இல்லைன்னா அதுன்னு சொல்லி மீன் பிடிக்கிறாளா இருக்கு. அந்த மாதிரி நம்மளை வந்து அதனால தயவு செய்து நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. அது இல்லாம உங்களுக்கு வந்து டைரக்ட் சேல்ஸ். டைரக்ட் சேல்ஸ் தான் ஒரு மனிதன் ஒன் டு ஒன் சேல் பண்ணும். சார் டைரக்ட் சேல்ஸ்க்கு நான் என்ன சார் பண்ணணும்? டைரக்ட் சேல்ஸ் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலாவது நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வேண்டப்பட்ட ஆளுகளுக்கு இந்த பொருளை கொண்டு போயிட்டு நீங்க பாருங்க. முதலாவது உங்களோட நண்பர்கள் வட்டாரம் இருக்காங்க இல்லையா, அவங்கள பாருங்க. இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம், நேரடி விற்பனையை தொடங்குவதற்கு முதலாவது உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டா செல்ஃப் கான்பிடன்ட். இந்த பொருளை கொண்டுட்டு போய் கொடுத்தா என்னால என்ன செய்ய முடியும், பெரிய அளவுல என்னால இதுல வந்து இப்ப ஜனங்களை கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தா நீங்க டைரக்ட் சேல் பண்ணலாம். எங்க சார் பண்ணலாம்? ஒரு வாக்கிங் வர கஸ்டமரை போய் பார்க்கலாம், அல்லது வந்து இவங்கெல்லாம் டைரக்ட் நம்ம சந்திக்கிறது, நேரடியாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு, வாக்கிங் கஸ்டமர்கள். அதே மாதிரி என்னது, ஒரு மணமகள் மன்றம், அல்லது வந்து என்னது ஒரு லைன்ஸ் கிளப், இந்த மாதிரி பெரிய இடங்கள்ல நீங்க தாராளமா போயிட்டு என்ன செய்ய முடியும், உங்களுடைய சேல்ஸை வந்து நேரடியா நீங்க யாருங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க இன்னாருன்னு தெரியும். அதனால நீங்க நேரடியா போய் அவங்களை சந்திக்க முடியும். இப்ப இந்த லைன்ஸ் கிளப் ஆட்களை எல்லாம் பார்த்த போது நம்ம சசிகலா மேடத்தோடு நான் போய் பார்த்தேன். ஒரே வீட்டுல 50,000 கூட சேல் பண்ணிருக்கோம், ஒரே இடத்துல 5,000 கூட சேல் பண்ணி. இதெல்லாம் எப்படி வருது சார் அப்படின்னு கேட்டா, இந்த டைரக்ட் செல்லிங் வந்து நமக்கு பழகி இருக்கணும். நம்மளை தெரிஞ்சவங்க கிட்ட போனா மட்டும்தான் டைரக்ட் செல்லிங் சக்சஸ் ஆகும். பேஸ் வேல்யூ அதுதான் டைரக்ட் செல்லிங்க்கு நமக்கு வந்து தேவை. இது வேற எங்க சார் பண்ண முடியும்? நம்ம தாராளமா பண்ணலாம். என்னன்னு கேட்டா, இதை வந்து கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கணுங்கிற அந்த அபிப்பிராயம் நமக்கு இருந்தா, இந்த பொருட்களின் மேல நாம் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு கான்பிடன்ட் இருந்தா இந்த டைரக்ட் செல்லிங்கை நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த டைரக்ட் செல்லிங் உங்களுக்கு வந்து நேரடி நீங்க யாருங்கிறது தெரிஞ்சவங்க தான் நீங்க கொண்டு போறீங்க. அதனால டைரக்ட் செல்லிங்கை வந்து நீங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகுன்னு கேட்டா நமக்கே சேல்ஸ் மேல ஒரு கான்பிடன்ட் இருக்காது. நான் இன்னும் கூட உங்களுக்கு அன்பா சொல்றேன், நான் இப்பொழுது கூட டைரக்ட் செல்லிங் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் நேரடி விற்பனை நான் விட்டதே இல்லை. விட்டுருந்தேன்னு வச்சுங்களேன், நான் ஆர்சிஎம்ல இவ்வளவு தூரம் வேறுபிடிக்கவே முடியாது. எனக்கு இந்த பொருள் மேல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்களேன், நான் போய் 4 பேர் திட்டு இப்படி இப்படி வித்துக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு முடியவே முடியாது. நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் எப்ப அதாவதுங்க, தப்பா வண்டி ஓட்டி பழகணும், கடைசி வரைக்கும் தப்பா தான் ஓட்டுவான். சரியா ஓட்டி பழகணும், கடைசி வரைக்கும் சரியா தான் ஓட்டுவான். அது மாதிரி தான் நான் வந்து கரெக்டா வண்டி ஓட்டி பழகினாள். ஏன்னா என்னை வளர்த்து விட்டது கோபகுமார் சார். ஏன்னு கேட்டா இந்த ரீட்டைல அவர் ரொம்ப கவனம் செலுத்துவார். அதனால நீங்க எல்லாருமே அப்படி வளர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதே சமயத்துல என்னன்னு கேட்டா, அக்கௌண்ட் பெஸ்ட் சேல். என்ன சார் அக்கௌண்ட் பெஸ்ட் சேல் அப்படின்னு கேட்டா, நீங்க எல்லாருமே வந்து ஜாயினிங் எடுப்பதன் மூலமாக அவங்க என்ன ஆயிடுறாங்க, நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஒரு ஜாயினிங் போட்டு அந்த ஜாயினிங்காரங்களுக்கு சரக்கு அனுப்பி கொடுக்கணும். அதுதான் வந்து சேல்ஸ். இதுல நமக்கு என்ன கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டா, இதுல நமக்கு டீம் கிடைக்கும். எப்படி சார் அப்படின்னு கேட்டா, ஒரு ஆள் ஜாயினிங் போட்டீங்க, அவர் நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள வந்துட்டார்.
அவர் விற்கிறதுக்கெல்லாம் எல்லாம் என்ன சேல் பண்ணாலும் அதுக்கு உண்டான பிவி நமக்கு கிடைக்கும்ல. அப்ப அதுல லாபத்தை நம்ம பார்க்க கூடாது, அவர் என்ன சேல் பண்றாரோ அதுக்கு உண்டான பிவி நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த அக்கௌண்ட் சேலுங்கிறது நம்மோட ஜாயின் பண்ண நபர்களுக்கு நாம் பொருள் சப்ளை கொடுக்கறது தான் அக்கௌண்ட் சேல். ஏன்னு கேட்டா அவங்களுக்கு இப்போ ஒரு ஆளை வந்து ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு ஆளை ஜாயினிங் பண்ணிருக்கோம். ஆனா அவங்களுக்கு சப்ளையே போகல, பொருளே கிடைக்கல. ஆனா அவங்கனால எல்லாருக்கும் கொடுக்க முடியும், இல்லைன்னா ஒரு 10 பேர்த்து சேர்த்து பண்ண முடியும். நம்ம சொல்ற விஷயங்களை எல்லாம் அவர் கொண்டு போய் சேர்க்க முடியும். லைன்ஸ் கிளப்ல ஆகட்டும், உமன் பெண்கள் சுயதொழிவு குழுக்கள் ஆகட்டும், இல்லைன்னா வந்து என்ஜிஓக்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அவங்களுக்கு பொருள் கிடைக்கல, எப்படி சார் பண்ணுவாங்க? ஆகையினால அவங்க ஜாயினரா இருந்தா அவங்களோட டச் வச்சு நீங்க என்ன செய்யணும், இந்த அக்கௌண்ட் சைட்ல அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல போங்க, இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிக்கிங்க, நான் ஒரு 1.5 ரூபாய் ஓனர், நான் என்ன செய்யறேன், நீங்க என்னுடைய அக்கௌண்ட்ல பணம் கட்டுறேன் சார். அவர் பணத்தை கட்டிடுறாரு, 10,000 ரூபாய் பணம் கட்டிடுறாரு. இப்ப நான் உதாரணத்துக்கு ஹைதராபாத்ல டிப்போ இருக்குது, என்னுடைய நண்பர் ஹைதராபாத்ல ஜாயினிங் பண்ணியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், நீங்க போயிட்டு என்னுடைய 1.5 பேரை சொல்லி நீங்க நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட அமௌண்ட், நீங்க அங்க போயிட்டு என்ன செய்யுங்க, என்னுடைய 1.5 பேரை சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வந்து பில்லிங் பண்ணிக்கோங்க. நான் அங்க ஆர்டர் போட்டேன், அவங்க பில் அடிச்சிருவாங்க, நீங்க பொருள் எடுத்துட்டு வந்துருங்க, எடுத்துட்டு வந்து எனக்கு அந்த இன்வாய்ஸ் அனுப்பி, நாம அவர் இன்வாய்ஸ் அனுப்பி கொடுத்தா அவர் ஒருவேளை டிஸ்பிளே வால் ஓனரா இருந்தா டிஸ்பிளே வால்ல ஏற்றி கொடுத்துடலாம். இல்ல சார் அவர் டிஸ்பிளே வால் எதுவும் இல்லை, டைரக்டா அவர் பேர்ல பில் அடிச்சு கொடுத்துடலாம். இது நம்ம செய்ய முடியும். இதுதான் வந்து அக்கௌண்ட் சேல்ஸ்ங்கிறது. இதை நம்ம பண்ணாம இருந்தோம்னு சொன்னா நமக்கு வெளியூர்ல எல்லாம் பெருசா டீம் வந்துடுறது. ஏன்னு கேட்டா நம்ம போட்டிருப்போம், டீம் போட்டிருப்போம், ஜாயின் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் கிணத்துல ஓட்ட கல்லாட்டு இருக்கு, கடல்ல கடிச்சு பாருங்க மாட்டு போயிடும். இதெல்லாம் நீங்க பண்ணறதுக்கு முயற்சி எடுத்தா உங்களுக்கு டீம் பெருசா வளரும். நான் எப்பொழுதுமே ஃபோக்கஸ் பண்ற ஆளு, புதுசா வர்ற ஆளுகளும் நான் ஜாஸ்தியா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆகினால் நான் உங்களை அன்பா கேட்டுக்கிறது, இப்ப சேர்ந்திருக்கிற டீமா இருந்தா, இப்போ நம்ம யாரை வேணாலும் பிடிச்சி என்ன வேணாலும் பண்ணிட முடியாது. இது வந்து வளர துடிக்கிற ஆளுகளுக்கு இதெல்லாம் இனிப்பா தித்திப்பா, நான் வளர துடிக்கிறேன் சார், நான் பெருசா வரணும் பண்ணு சொல்லி கொடுங்க. நீங்க தான் செய்யணுங்கிறது இல்லை. எனக்கு வந்து என்னன்னு கேட்டா கோடிக்கால் போதும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டீம், எத்தனை தமிழ்நாட்டுல மட்டும் 240 ஸ்டோர் இருக்கு கீழே, எத்தனை கால்கள், எத்தனை கண்கள், எத்தனை கைகள். இதுதான் வந்து நெட்வொர்க்கினுடைய பவர் ஆஃப் நெட்வொர்க். பாத்தீங்களா, இப்ப இவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாலே போதுமே. அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் போய் டைரக்டா நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் அது வேற இண்டிவிஜுவல் சேல், எனக்கு வியூ அடிக்கணும், நான் கொண்டு போய் இண்டிவிஜுவல் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வீட்டுக்கு வந்து 2 பேர்த்துக்கு 2000 ரூபாய்க்கு பொருள் சொல்லி அனுப்பிட்டு இருக்கிறேன். அவங்க வந்து கண்டிப்பா நாளைக்கு காலையில வந்து பொருள் மட்டும் வாங்கி, ஏன்னா எம்ஆர்பி சேல் தான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நான் என்ட்ரி போட்டு சொல்றேன். ஏன்னா என்ட்ரி அவங்களுக்கு தேவையில்லை, பொருள் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறாங்க, அதனால பொருள் வாங்கிட்டா மீண்டும் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா சேல்ஸ் பண்ண முடியும். அந்த சேல்ஸை வந்து நீங்க என்ன செய்யணும், அக்கௌண்ட் சேல்ஸ், அதுக்கப்புறம் செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் சீசன். ஒரு சீசன் இருக்குது நமக்கு. நேற்றுக்கு வெண்மதி மேடம் அட்வைஸ் பண்றது, எது நமக்கு வந்து எது வருது, இது தீபாவளி வருது, அதுக்கப்புறம் என்ன வருது, பொங்கல் வருது, அப்புறம் கிறிஸ்துமஸ் வருது, புத்தாண்டு வருது. இதெல்லாம் வந்து வரிசையா வருது. இந்த அக்டோபர்ல ஆரம்பிச்சு ஜனவரி வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 15-16 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து செலிப்ரேஷன் தான், பண்டிகை தான், எல்லாம் சீசன் தான். இந்த சீசன் சேல்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிய ஒரு எய்ச்சர் வண்டி எடுத்தார் நம்ம புனிதவான். அவருக்கு ஆர்சிஎம் இல்லை, அவருடைய துரதிஷ்டம். அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ல போய் அப்படியே மூழ்கிட்டார். இருந்தாலும் கூட அவரை நான் இன்னைக்கு இந்த நேரத்தில் நினைச்சுக்கிறேன். ஒரு எய்ச்சர் வண்டி எடுத்தார். அப்பெல்லாம் வந்து துணி இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, ஆர்டர் போட்டு டிப்போவுக்கு வர வச்சு அந்த நம்ம டிப்போ மூலமா அந்த சரக்கு எடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs rupeesக்கு நம்ம மெட்டீரியல்ஸ், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சீசன் முடிவு வரைக்கும் அந்த 4 மாசமும் அதை பூரா வந்து தீர்த்தார். பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சேல்ஸ் பண்ணாரு. அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டா அவருக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க, டீம் கிடைச்சாங்க. 12,967 பேர் அவருடைய டீம்ல இருக்கிறாங்க. அவர் விட்டுட்டு போனாலும் அந்த டீம்ல இருக்கிற நபர்கள் இருக்கிறாங்க. நான் திருச்சியில ஒரு நபர் இருக்காரு, நான் அவரை போன் பண்ணி அந்த நம்ம இப்ப கூட அவர் ஆர்சிஎம்ல வந்து விட்டுட்டாரு கூட, இல்ல மேல இருக்கிற லீடர் விட்டுட்டாரு. ஆனால் பாருங்க, அந்த சீசன்ல அவர் சேல் பண்ணதுனால ஜாயினிங் போட்டது அவங்க எல்லாரும். நிறைய பேர், எல்லாரும் சொல்ல முடியாது, நிறைய பேர் அந்த மாதிரி சீசன் சேல்ஸ் மூலமா ஜாயினிங் போட்டுக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ஜாயினர்ஸ் எல்லாம் இப்ப என்னன்னு கேட்டா, திருச்சியில ஒரு நபர், நான் வந்து தஞ்சாவூர்ல ரேணுகா மேடம் ஓப்பனிங் முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இந்த 12,967 திருச்சி மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு ஆள் எடுத்தேன். அப்போ நான் பேசுனது ஒரு 7-8 பேர்ட்டு பேசணும், ஒரு நபர் சூட் ஆனார். அவர் சொன்னாரு, நான் பெரிய 1.5 வருடம் போடுறேன் சார், இப்போ நீங்க தஞ்சாவூர்ல திறக்கிற மாதிரி நான் திருச்சியில பெருசா திறக்கணும்,
நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீங்க வந்து சென்னைக்கு போய் அந்த நம்ம 7G பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அவர் போய் பார்த்துட்டு கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்கிருந்து எனக்கு கூப்பிட்டாரு. சார் நான் இதை விட பெருசா போட போறேன் சார் திருச்சியில. மோட்டிவேஷன் ஆயிட்டார் 7G பார்த்து. அப்ப என்ன ஆச்சு, பெரிய பிசினஸ் பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்துருச்சு. இப்ப புரட்டாசி மாசங்கிறனால அவர் அப்ளிகேஷன் போடல. புரட்டாசி முடிஞ்சா திருச்சியில் அதை ஓபன் பண்ண போறோம், நோ டவுட். கண்டிப்பா நான் இது எதற்காக சொல்றேன்னா, விட்டுட்டு போனாலும் கூட இந்த மாதிரி சீசன் டைம்ல நம்ம நிறைய ஜாயினிங் எடுக்க முடியும். சீசன் சேல்ஸ் நமக்கு பெரிய ரெகுலர் கஸ்டமர்களை கொடுக்கும். இல்லைன்னா என்ன செய்யும், நமக்கு நல்ல ஜாயினிங்ஸ், நல்ல லீடர்கள், நல்ல ஒன்றரை நல்லா வந்து ஒண்டர்ஃபுல் வந்து ஒன்றரை வேர்ல்டுகள்லாம் நமக்கு கீழே வர்றதுக்கு இந்த சீசன் டைம்ல, இந்த டைம்ல நம்ம பண்ற சேல்ஸ் பெரியானா பாத்தீங்கன்னா நிறைய விட்டான் கம்பெனி. குலோப் ஜாமுன் விட்டான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசகுல்லா விட்டான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பொருள்களை கம்பெனி இந்த சீசன் டைம்ல நிறைய வச்சிருக்காங்க. நம்ம ஆர்சிஎம் கம்பெனி, ரஞ்சித் சார் சொன்ன மாதிரி ஆர்சிஎம் கம்பெனி விஷயம் தெரியாத கம்பெனி, மிகப்பெரிய கம்பெனி, மிகப்பெரிய விஷயம் தெரிஞ்ச கம்பெனி. ஆகையினாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஆர்சிஎம் கம்பெனி இந்த சீசனுக்கு என்ன செய்யணும் அது யாருமே செய்வாங்க. இப்ப நம்ம இப்ப இந்த கோட் மாதிரி, இந்த டை மாதிரி, இந்த சட்டை மாதிரி வெளியில எல்லாம் கிடைக்காது, இவ்வளவு சீப்பா. இந்த சீசன் டைம் நம்ம அது பயன்படுத்தணும். சீசன் சேல்ஸ் அல்லது செலிப்ரேஷன் சேல்ஸ். தென் ரீட்டைல். இந்த ரீட்டைல் சேல்ஸ் இருக்கு பாருங்க சார், இது வந்து பெரிய பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கும். என்னன்னு கேட்டா, ஈரோட்டுல ஒரு லீடர் இருக்காரு, நான் அவர் பேர் சொல்ல விரும்பல, பட் மாசம் 3 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணும். வெகு பேருக்கு இதுல இருக்கிற ஆளுகளுக்கு அவருக்கு தெரியும். மாசம் 3 லட்சம் ரூபாய்க்கு ரீட்டைல் பண்றாரு. எப்படி சார் ரீட்டைல் பண்றாரு? இப்போ சின்ன சின்ன மளிகை கடைகள் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் போயிட்டு முதல்ல ஒரு 1000 2000 பொருள் போட்டு அவங்கள்கிட்ட அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டா, நான் உங்களுக்கு 100க்கு 10 ரூபா கமிஷன் கொடுக்குறேன், 100க்கு 10 ரூபா. அப்போ 10,000க்கு எடுத்தா நீங்க என்ன எடுத்துக்கலாம், 1000 ரூபா எடுத்துக்கலாம். ஆனா நீங்க பாருங்க, அந்த சின்ன மளிகை கடைகள் எல்லாம் என்னன்னு கேட்டா, 1 ரூபாய்க்கு 3/4 ரூபாய்க்கு 4 நாளுக்கு தான் உணவு பொருள் போட கடன் கொடுக்குறான். அதுதான் உண்மை, கடன் கொடுக்குறான். இப்ப நாம என்ன சொல்றோம், அவனுக்கு 100க்கு 10 ரூபா கமிஷன் கொடுக்குறேயா, ஆனா கடன் கேட்காது. வித்து பாரு, கஸ்டமர் வருவாங்க. கஸ்டமர் வந்தவங்க கூட நீ என்ன செய்ய, என்கிட்ட வந்து சேல்ஸ் அப்படித்தான் பண்ணிருக்காரு. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டோர் பிடிச்சி ரெகுலர் சேல்ஸ் போட்டு இருக்கு. இப்போ ஒரு ஒரு பின் அடிக்கணும்னு சொன்னா அந்த சேல்ஸ் அவருக்கு சப்போர்ட் ஆகுது. அது மட்டும் அல்ல, அவர் அந்த மாதிரி ஆட்களை தான் உருவாக்கி வச்சிருக்காரு. சேல் பண்ணக்கூடிய ஆட்களை தான் கீழே உருவாக்குறாரு. மீதி ஆளுகளுக்கு அவர் சர்வீஸ்க்கே போறது. யாரெல்லாம் ரீட்டைல் பண்றீங்க, யாரெல்லாம் பொருள் எடுத்துட்டு போய் சப்ளை கொடுக்குறீங்க, அவங்களோட மட்டும் அவர் வந்து, ஏன்னா அவர் அப்படியே பழகிட்டார். வேற நெட்ஒர்க்கர்கிட்ட எல்லாம் அவர் போறதே. அது பாத்தீங்கன்னா அந்த டீமே அவரோட யார் ஜாயின் பண்ணாலும் சேல்ஸ் தான் சொல்லி, வேற எதுவுமே சொல்லி அவருக்கு அதான் தெரியாது சொல்லி கொடுத்தாரு. நான் அது தப்புன்னு சொல்லலை, எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு நாம் சொல்லி கொடுக்கறதுக்கு மேல இருக்காங்க. நான் இருக்கிறேன், ரஞ்சித் இருக்கிறாரு, கோபா இருக்கு, நாங்க சொல்லி கொடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். நீங்க என்ன தெரியுமா அதை பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு செயின் லிங்க் இருக்கு, லீடர் இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியது என்ன, இவர் தான் என்னுடைய அப்ளைன் நம்ம காமிச்சு கொடுக்கறதுக்கு வெக்கப்படுத்துறாரு. காரணம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வந்து தெரியாத ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. தெரியாத தெரியல, எனக்கெல்லாம் தெரியலைன்னா நான் நிறைய வாட்டி நம்ம இவர்கிட்ட ஜெகதீஷ் சார்ட்டு கேட்டுக்கிறேன், நிறைய வாட்டி ரஞ்சித் சார்ட்டு கேட்டுக்கிறேன், நிறைய வாட்டி கோபா சார்ட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு தெரியலன்னு சொன்னா நான் என்னை விட சின்ன பின்னல் இருக்கிற நபர்களுக்கு கூட நான் கூப்பிட்டு கேட்டுருவேன். நான் இப்ப சொல்றேன் பாத்தீங்களா, அவரு நம்ம உள்ள இருக்கிறார் வேடராஜன் சாரு, அவருடைய அந்த யூடியூப்பை வந்து காமா பேசுறது நான் யூடியூப்ல வச்சிருக்கிறேன். அப்ப நான் அதை அனுப்புனா நிறைய பேர் கேட்டுட்டு காமா வருஷம் கேட்கு. எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, நமக்கு தெரியாத விஷயங்களை சொல்லி கொடுக்க நமக்கு மேலும் கீழும் லீடர் இருக்காங்க, காமிச்சு கொடுப்போம். இவங்கதான் நம்ம லீடர்கள். அதுக்கான பொதுத்தளம் தான் இது. இப்படிப்பட்ட விஷயம் தெரிஞ்ச லீடர்கள் இங்க இருக்காங்க. நாம உள்ள போனா நம்ம என்ன செய்ய முடியும், கத்துக்க முடியுங்கிற நம்பிக்கையே மக்களுக்கு உருவாக்க வேண்டும். அதுதான் வந்து இந்த ஜூம் காலத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம். அதனால ரீட்டைல் சேலை விட்டுட்டீங்க. ரீட்டைல் சேலுங்கிறது ரொம்ப அருமையான ப்ராஃபிட். அந்த ரீட்டைல் நீங்க பண்ணி பாருங்க சார். யாருக்கெல்லாம் பண்ணலாம், ஷாப் ஓனர்ஸ்க்கு பண்ணலாம். ஒருவேளை ஷாப் ஓனர்ஸ் எனக்கு கிடைக்கல சார், கவலையே பட வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தாராளமா உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகள்ல, நீங்க இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன், ஒரு வீட்டுல ஒரு 2000 3000க்கு கொண்டு போய் பொருளை வச்சு சேல் பண்ண பழக்கம். அவங்களுக்கு 10 ரூபா கமிஷன். மெம்பர் எல்லாம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே டிஸ்பிளே வால் எடுத்தவங்க மெம்பர் ஆகி டிஸ்பிளே வால் எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றது ரீட்டைலுக்கு தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க மெம்பர்ஷிப் வந்து, ஐயோ எம்எல்எம் எல்லாம் எனக்கு வேண்டாம், நான் எம்எல்எம் எல்லாம் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு ஒரு பொருள் மட்டும் யூஸ் பண்ண கொடுத்துருக்கீங்க, அவங்க குறிப்பிட்ட பொருள் மட்டும் கேட்பாங்க. சார் உங்க டீ சூப்பரா இருக்குது, அது மட்டும் கொடுங்க.
சார் உங்க எண்ணெய் சூப்பரா இருக்குது, அது இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். என்னைக்கு வந்து நமக்கு கம்பெனி இப்ப 42 ரூபா டிஃபரெண்ட், 78 இனி வரக்கூடிய எம்ஆர்பி பழைய மாதிரி 260 வந்துடும். அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா எண்ணெயில எப்பவுமே வந்து சமையல் எண்ணெயில நம்ம கம்பெனி எம்ஆர்பி டிஃபரெண்ட் ஜாஸ்தி வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, இந்த ரீட்டைல வந்து நபர்கள் மூலமாக, நமக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலமாக சேல் பண்ண முடியும். அவங்க வந்து மெம்பரா தான் இருக்கணுங்கிற அவசியம். காலப்போக்கில் அவங்களை மெம்பர் ஆகிக்கலாம். பட் அவங்கள போய் நீங்க உறுப்பினர் ஆகுங்கன்னா ஆக மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டா அவங்களுக்கு நம்ம பொருள் கொஞ்சம் பிடிச்சிருக்கும், 100% யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. காலப்போக்கில் அவங்க வந்து மெம்பர் ஆயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பழக்கி அவங்கள ரீட்டைலரை நம்ம மெம்பர் ஆக்கி அவங்கள வந்து டிஸ்பிளே வாழ்வாங்க. இந்த ரீட்டைல அவ்வளவு பெனிஃபிட். அடுத்தது வந்து என்னன்னு கேட்டேன்னா ரீட்டைல் இன்னும் கூட ஒரு ஸ்டெப் போய் சொல்றேன். நான் இப்ப பஸ்ல போறேன், பையில நான் வந்து பொருள் வச்சிருக்கிறேன்னு சொன்னா, நேற்றுக்கு நான் கரூர்ல இருந்து ஈரோடு வரும்போது எனக்கு உடம்பு முடியாம இருந்ததுனால நான் பொருளை எடுத்துட்டு வரேன். ஆனா எனக்கு அது வர வர பயங்கரமான ஒரு என்னன்னு கேட்டா ஒரு கில்ட்டியா நான் ஃபீல் பண்ணேன். பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் 2 பேர் எனக்கு பேசிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த பொருளுமே இல்லையே அப்படின்னு. ஏன்னா நான் குறைஞ்சது ஒரு கரூர்ல இருந்து ஈரோடு வரக்குள்ள கூட நான் ஒரு 500க்கோ 1000க்கோ சேல் பண்ணிக்கிறேன். எதுவுமே இல்லை, டீ தூள் இருந்தா கூட 2 டீ தூள் கொடுத்து சேல் பண்ணிருக்கலாம். அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. என்ன காரணம்னா சேல்ஸ்ல நம்ம ரீட்டைல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது எம்ஆர்பியே கிடைச்சிடும். நம்மளுக்கு எம்ஆர்பியில நம்ம பண்ண போறோம். அது பண்ணி பழகுங்க. பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, நம்ம மீசி பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் நான் ரீட்டைல் தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலையில கூட நான் ஒருத்தர் சொன்னேன், நீங்க ரீட்டைல் பண்ணுங்க. ஒரு வீணான ஒரு மேடம் வந்திருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையுமே நான் கான்டாக்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தேன். ஒருத்தருமே அவங்கள கான்டாக்ட் பண்ணி பெருசா பண்ணல. ஆனா மீஸ் இப்ப வந்து கிளம்பிட்டாரு. அவங்க அந்த நம்பர் அவங்க ஆவடியில் தான் இருக்காங்க. அந்த அம்மா வீணாண்டி சென்னையில சந்திச்சேன், ஒரு ஹோட்டல்ல சந்திச்சோம். நான் அவங்க நம்பரை கொடுத்தேன். மீச கிளம்பிட்டார். போய் பார்த்துட்டு தேங்க்ஸும் போட்டாரு. எதுக்காக நான் சொல்றேன்னா ரீட்டைல் கொண்டு போய் கொடுப்பது, இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கும்போது இந்த ரீட்டைல் ஃபர்ஸ்ட் அனுபவிங்க. அதன் மூலமா அவங்க வந்து பொருள்களை வந்து கன்சம்ஷன் பண்ணுவாங்க. அதன் மூலமா நமக்கு நிறைய டீம் கிடைச்சிடும். அடுத்தது என்னன்னு கேட்டா அவுட் சைட் சேல்ஸ். இதுதான் சார் ரொம்ப முக்கியம். அவுட் சைட் சேல்ஸுங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டா, நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, நம்ம நம்ம ஊர்ல உட்கார்ந்து, இப்ப எனக்கு அந்தியூர்ல ஆட்களை தெரியும். எனக்கு வந்து எங்க தெரியும், எனக்கு வந்து இதுல கவுந்தப்பாடியில ஆட்களை தெரியும். எனக்கு வந்து எங்க தெரியும், நம்ம சத்தியமங்கலத்துல ஆட்களை தெரியும். இங்கெல்லாம் கொண்டுட்டு போய் நான் எப்படி சார் இந்த பொருள்களை கொடுக்கறது? அங்க கொண்டுட்டு போய் நம்ம வந்து வெளியில, அதாவது நம்ம டீமை வந்து பெருசாக்கணும்னு சொன்னா வெளியில இருக்கிற நபர்களை, நம்முடைய நண்பர்களை, உறவினர்களை, எல்லாவற்றாலும் தெரிந்த நபர்களை, நம்ம கூட வேலை பார்த்தவங்களை நம்ம தாராளமா எடுத்துட்டு போயிட்டு அவங்கள நாம என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு பொருள் கொடுத்து அந்த பொருளை யூஸ் பண்ண வச்சு அவங்கள சேல் பண்ண வைக்கும். வெளியில இருக்கிற ஆளுகளை இந்த பொருள்களை சேல் பண்ண வைப்பதன் மூலமாக அங்க ரெகுலர் சேல்ஸ் வரும். சத்தியமங்கலத்துல ஒரு பாய் இருப்பார், மாசம் ஒரு 60,000 ரூபாய்க்கு சேல் பண்றாரு. அவர் ஒரு இந்த ஷாப் வச்சிருக்காரு, ஆயுர்வேதிக் ஷாப். அதுல நம்ம பொருளை வச்சு மாசம் ஒரு 60,000 ரூபாய்க்கு சேல் பண்றாரு. நம்ம நண்பர் தான், இங்க நம்ம லீடர் தான் இங்க இருந்து பஸ்ஸில் வச்சு விடுறாரு பொருள். அது மாதிரி நிறைய நீங்க பண்ணி பாருங்க. அவங்க எல்லாரும் என்ன ஆவாங்கன்னு கேட்டா ரெகுலர் சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து வெளியில நம்ம டீம் வர்றதுக்கு வாய்ப்பு. யூஸ் பண்ணவங்க எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றும் என்ன செய்யலாம், நீங்க பொருள் விற்கும் போது நீங்க இந்த நோட்டீஸ் கொடுங்க, பொருள் விற்கும் போது நீங்க இந்த இந்த விசிட்டிங் கார்டு கொடுங்க, இந்த வெப்சைட்டை சொல்லி கொடுங்க. அப்படிங்கும் போது அங்க நமக்கு டீம் செட் ஆகும். இது மாதிரி தான் நான் பல இடங்கள்ல டீம் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கும் அதை வந்து நீங்க அந்த அவுட் சைட் சேல்ஸை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க. தென் அடுத்தது என்னன்னு கேட்டா கான்டாக்ட் பேஸ்ட். நம்ம நம்ம வந்து சேல்ஸுக்காக நிறைய பேர்த்த போய் தேட வேண்டியது, இதுதான் முக்கியம். உங்களுடைய கான்டாக்ட்லயே ஆளு இருக்காங்க, அவங்கள நீங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க, ஒரு ஒரு மீடியா செய்தி அனுப்பி விடுங்க. ஆர்சிஎம் சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து 2 வாட்டி 3 வாட்டி அனுப்புங்க. அவங்கள உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு என்னன்னு கேட்பாங்க, நான் சுகர் பேஷண்டா இருந்தேன், நல்லா ஆயிட்டேன். நான் வந்து ஏன்னு கேட்டா நம்ம இந்த பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம என்ன பலன் அடைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கான்டாக்ட் சொல்லும் போது நம்ம மேல அவங்க நம்பிக்கை ஆவாங்க. கண்டிப்பா எனக்கு கூட இது இருக்குதுங்க, எனக்கு கூட ப்ரெஷர் இருக்குதுங்க, எனக்கு கூட வந்து மூலம் இருக்குதுங்க, எனக்கு கூட வந்து என்ன இருக்குது, ஏதோ ஒரு தொந்தரவு, நோய் இல்லாத வீடும் இல்லை, நோய் இல்லாத கான்டாக்ட். நம்ம கான்டாக்ட்ல யாரு கூப்பிட்டீங்கனாலும் நோய் இருக்கு. நோய் தீர்க்கிற அற்புதமான உணவுப் பொருள்கள் நம்மளுக்கு இருக்கு. அப்ப நம்ம கான்டாக்டா நம்ம விட்டு வச்சிருக்கிறோம். யாராச்சும் விட்டு சேர்ந்துருப்பாங்க. நீங்க இன்னைக்கு வந்து உங்க கான்டாக்ட்ல கூப்பிட்டு பாருங்க, இதா ஒரு ஒரு செய்தி, ஒரு மெசேஜ் அனுப்பி பாருங்க, ஆர்டினரி மெசேஜ். அல்லனா நீங்க ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிப்பாரு, யூடியூப்ல இருந்து அனுப்பிப்பாரு. கண்டிப்பா அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிடலைனாலும் நம்மளுக்கு ஒன்றும் நட்டம் இல்லை. 10 பேருக்கு அனுப்பி 2 பேர் கூப்பிட்டுமே என்ன நட்டம்? சக்சஸ் ஆயிடுச்சா இல்லையா?
இதுதான் நம்ம வேர் பிடிக்கிறதுக்கு சேல்ஸ் முக்கியம். அந்த சேல்ஸ்ல நம்ம இத்தனை டைப் இருக்குது, ஒரு 10 டைப் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்தது வந்து நமக்கு என்னன்னு கேட்டா சர்வீஸ். சார் ஆர்சிஎம்ஐ எப்படி சார் சர்வீஸ் பண்ணி சக்சஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா, சர்வீஸ்ல முக்கியம் கம்பெனி வந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர் மூலமாக மிகப்பெரிய வேலைகளை கம்பெனி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்லைன்ல ஜூம் நடத்துறாங்க, யூடியூப்லயும் வந்துட்டாங்க, இப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயும் வந்துட்டாங்க. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னு சொன்னா கம்பெனி என்ன செய்யறாங்க, பெரிய அளவுல வந்து அவங்க ப்ரோக்ராம்ஸை வந்து திட்டமிட்டு நிறைய சாஃப்ட்வேர் மூலமாக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆர்சிஎம் பிசினஸ்க்குன்னு தனி சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை நம்ம தாராளமா என்ன செய்ய முடியும், இந்த சாஃப்ட்வேர் பெரிய சாஃப்ட்வேர் நமக்கு கிடையாது, எங்கேயுமே கிடையாது. எவ்வளவு ஒரு பெரிய கம்பெனி, எவ்வளவு பெரிய பிரஸ்தாபம், எவ்வளவு பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்குதுங்கிறத நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக சொல்லி கொடுத்தவங்களுக்கு, நம்ம சாஃப்ட்வேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் மூலமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக மிகப்பெரிய சர்வீஸ் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் சொல்லி கொடுக்காம, நம்முடைய வெப்சைட்டை காமிச்சு கொடுக்காம, நாம் அவங்க கிட்ட எவ்வளவு தூரம் வந்து போனாலும், என்ன டைரக்ட் சர்வீஸ் போனாலும், அவங்க என்ன சாஃப்ட்வேர் மூலமாக எல்லாருமே ஆயிடுவாங்களா சார்? சாஃப்ட்வேர் மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு தான் நான் சொல்றேன். சாஃப்ட்வேர் தெரியாதவங்கள நாம் டைரக்ட், அதுக்கு நான் சொல்லுவேன் மெத்தடுகள். அடுத்தது நமக்கு வந்து ரெண்டாவது ட்ரைனிங் தான். நம்ம நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் கம்பெனி கொடுத்துருக்காங்க. மாசம், அதாவது வார கூட்டம், ஹோம் மீட்டிங்கு, ஜூம் மீட்டிங்கு, ஹால் மீட்டிங்கு. இப்போ யூஎல்பி வந்துருச்சு, இப்போ யூஎல்பி குயிக் வந்துருச்சு. இப்போ இது இல்லாம நமக்கு வந்து ட்ரெயினர் இருக்காங்க, எது நியூட்ரி சார்ஜ், அதே மாதிரி வந்து அறுவை செஞ்சிங், அதே மாதிரி கீசோடு, இதெல்லாம் நிறைய வந்துட்டாங்க. ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னெல்லாம் நாங்களே தான் போகணும். நானும் கோபா சாரும் 15 நாள் டூர் போட்டு போவோம். போய் அங்கங்க ஆட்களை சந்திச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்ப என்ன ஆவாங்கன்னு கேட்டா கொஞ்சம் டியூனிங் ஆகும். பெருசா இந்த மாதிரி எல்லாம் லட்சக்கணக்கான பிசினஸ் தூக்கிட்டு வர்றதுக்கு நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சமான கஷ்டம் அல்ல. நீங்க பாருங்க, சவுத் இந்தியாவிலேயே, தென்னிந்தியாவிலேயே நாம பண்ணின சாதனை வேற யாரும் பண்ணிருக்க கிடையாது. இன்னைக்கு நமக்கு தமிழ்நாடு குறைஞ்சு போனதுக்கு காரணம் வேற. நம்ம டெப்த்ல இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் அப்படியே சைடு வேலையும் பண்ணி பண்ணி பெரிய லீடர் ஆகிக்கலாம், அது வேற மேட்ரு. ஆனா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் 50 லட்சம் பிவி கொடுத்த ஒரு மாநிலம். முதல் மாநிலம் நம்ம தான் அந்த சாதனை பண்ணோம். ஃபர்ஸ்ட் 50 lakhs பிவி நம்ம தான் கொடுத்தோம். தமிழ்நாட்டில இருந்தா ஃபர்ஸ்ட் 50 lakhs பிவி வந்து போச்சு. சவுத் இந்தியாவுக்கே பெரிய டூனிங். அதனாலதான் டிசிஜி இன்னைக்கு கூட அவர் தமிழ்நாட்டு மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. தமிழ்நாடு பெருசா வருங்கிற காரணம் பொட்டன்சியல். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல வேகன்சிஸ் நிறைய இருக்கு. காரணம், நான் ஒரு பார்ட் டைம், என்னால முழுசு ஓடிட முடியல, என்னால இயன்ற வரைக்கும் போயிருக்கிறேன். நிறைய ஃபுல் டைமர் இருக்கிறீங்க, உங்க நேரங்கள் எவ்வளவு விரயமாயிட்டு இருக்குன்னு யோசி. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபுல் டைம் பண்ணாலும் கூட நம்ம என்ன செய்யல, பார்ட் டைமர் கொண்டு போன அளவுக்கு நம்ம கொண்டு போகலையும் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் பண்ணின அளவுக்கு நான் என்னை பெரிய ஆளுன்னு சொல்லல. என்னால இயன்ற வரைக்கும் ஆர்சிஎம்ஐ நான் வந்து எடுத்துட்டு போயிட்டேன். நான் வந்து நிறைய நேரங்கள்ல சாப்பிடாம வாழைப்பழத்தை சாப்பிட்டு டிராவல் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பஸ் கிடைக்கிறதுனால நான் எல்லா இடங்களுக்கும் ஈஸியா போயிடுவேன். நிறைய இடங்கள்ல டீமை பில்ட் பண்றதுக்கு அது ஒரு பெரிய எனக்கு ஒரு சோர்ஸ். ஆகையினால ட்ரைனிங்ஸ் மூலமாக நம்ம மக்களுக்கு, நம்ம டீமுக்கோ மற்றபடி மக்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். அதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்பெனிக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டா ஈவெண்ட் அண்ட் பிளானிங். இதுதான் பெரிய சர்வீஸ். ஈவெண்ட்டும் பிளானிங் என்னன்னு சார் அப்படின்னு கேட்டா, இப்ப எங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, கோபா சார் வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, 60 நாளைக்கு முன்னாடி ஒரு டார்கெட் கொடுப்பாரு. முன்ன என்ன டார்கெட் அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து இந்த பின்னுக்கு வந்துட்டான், இல்லைன்னா இவ்வளவு பிவி பண்ணிட்டான், இல்லைன்னா இதுல இவ்வளவு சேல் பண்ணிட்டான், அப்படிங்கிற மாதிரி 3 டார்கெட் கொடுத்து அதுல யார் வந்தாலும் அவங்களையெல்லாம் நாங்க என்ன செய்யறோம், ஊட்டிக்கு நாங்க கூட்டிட்டு போறோம். ஊட்டியில கொண்டு போய் வச்சு உங்களுக்கு ஒரு 3 days வந்து ஒன்னு சைட் சீயும், ஒன்னு வந்து ரெண்டாவது நாள் வந்து என்னது உங்களுக்கு வந்து உள்ள வந்து இருக்கிற நபர்களோட என்ஜாய்மெண்ட், அடுத்தது 3வது நாள் ட்ரைனிங். இந்த மாதிரி 3 நாள் முடிச்சு 3வது நாள் கூப்பிட்டு வருவாங்க. அதுக்காக போட்டி போட்டு எல்லாருமே ஜாயினிங் கேட்பாரு. அவருக்கு ஒரு 100 ஜாயினிங் கொடுக்குறாரு, இல்லை 100 ஜாயினிங் கொடுத்தா அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் வியூ வந்து, அப்போல்லாம் கார்டு உடச்சு போட்ட கார்டு தான். இந்த 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 வேலை, இந்த ஈவெண்ட் அண்ட் பிளானிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஈவெண்ட்டை வந்து பிளான் பண்ணணும். என்ன செய்ய போறோம், நம்ம டீமுக்கு என்ன செய்ய போறோம். ஒன்றும் பெரிய டீமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கீழே ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, 30 பேர் இருக்கிறாங்கனால அந்த 30 பேருக்கு நீங்க ஒரு டார்கெட் கொடுக்கலாம். அந்த டார்கெட் சின்னதா இருக்கட்டும், இப்ப மற்றவங்க அடையக்கூடியதா இருக்கு. இப்ப நமக்கு யூஎல்பி குயிக் மூலமா நம்ம கம்பெனி என்ன செய்யறாங்க, இந்த மாசம் வந்தவங்களை ஒரு ஜாயினிங் போது 1000 வருதா, ஜாயினிங்கோட சேர்த்து
நீங்க ஒரு 2000 பிவி வேணா 3000 பிவி இருந்தா நீங்க யூஎல்பியிலுக்குள்ள பெரிய, அதாவது சென்னையில் நடக்கிற நவம்பர் 17 நடக்கிற யூஎல்பி மீட்டிங்ல பங்கெடுக்கணும். அந்த யூஎல்பி மீட்டிங்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு இந்த கிரைட்டேரியா. அதே சமயத்துல ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல எல்லாம் 2000 பிவி மோஸ்ட்லி நம்ம ஆளுங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்துல ஆகஸ்ட்ல ஜாயின் பண்ணாலுங்க அங்க ஆகஸ்ட்ல 2500, செப்டம்பர்ல 2500 பண்ணிருக்கோம் போதுமானது. அவங்களோட ஒரு நபரோட போகலாம். இதுதான் வந்து இப்ப பண்ணியிருக்கிற யூஎல்பியினுடைய மிகப்பெரிய. இப்ப இதெல்லாம் பிளானிங் தான். இதெல்லாம் வந்து ஒரு ஈவெண்ட்டை உருவாக்கி அந்த ஈவெண்ட்டுக்கு எப்படி ஜனங்களை கொண்டு வரதுங்கிற பிளானிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நாம் நவம்பர் 17 நடக்கிற யூஎல்பிக்கு அப்புறம் நம்ம கம்பெனியினுடைய அனிவர்சரிக்கு கம்பெனி என்ன செய்யறாங்க, செப்டம்பர்ல நீங்க பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்தா மேடை ரெகக்னிஷன். செப்டம்பர்ல நீங்க 100 பீஸ் 100 சார்ஜ் கமெண்ட்ல அடிச்சா உங்களுக்கு பேட்ச், சர்டிபிகேட்டு, அது இல்லாம என்னது டிராபி, அது இல்லாம நியூட்ரி சார்ஜினுடைய என்னது மிகப்பெரிய சாம்பியன் அப்படிங்கிற பட்டம், இதெல்லாம் மேடை ரெகக்னேஷன்ல கிடைக்கும். 100க்கு மேல ஒரு பீஸ் அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு இது எல்லாத்தோட சேர்த்து என்னது நியூட்ரி சார்ஜ் டாப்பருங்கிற இதெல்லாம் வந்து இப்போ கம்பெனி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. எந்த ஈவெண்ட்டை வச்சிருக்கிறாங்க, நடக்கிற அனிவர்சரி ஈவெண்ட். இது மாதிரி ஈவெண்ட்ஸை கம்பெனி பிளான் பண்றாங்க. நம்ம டீமுக்கு சின்ன சின்னதா பிளான் பண்ணி கொடுக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம் சார். பக்கத்துல இருக்கிற ஒரு ஏதாச்சும் ஒரு நல்ல இடம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், இல்லைன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் ஜனங்கள்லாம் இங்க கூட்டிட்டு போறோம், இந்த டூரிஸ்ட் இந்த அணைக்கட்டு கூட்டிட்டு போறோம், இல்லைன்னா இந்த சுற்றுலா ஸ்தலத்துக்கு கூட்டிட்டு போறோம். எங்கெங்கயோ வந்து நம்ம தமிழ்நாட்டுல சுற்றுலா ஸ்தலத்தை பார்த்துட்டு போறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே தென்னிந்தியாவில எக்கச்சக்கமான சுற்றுலா நீங்க பிளான் பண்ணலாம். அதுக்கு நீங்க ஒன்றும் கை காசு போட்டு செலவு பண்ண வேண்டியது. கோபா சார் ஒரு நாள் கை காசு எல்லாம் போட மாட்டோம். இது எலிஜிபிலிட்டி பர்சன்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பர் ஹெட் வந்து இந்த மாதிரி 2000 அந்த மாதிரி போட்டு அதை வந்து முன்னமே பணத்தை கலெக்ட் பண்ணிக்குவோம். அப்ப போனீங்கன்னா ஒரு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி எல்லா இதுவும் நடக்கும். முதல் நாளே வந்து போன உடனே எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, டான்ஸ், இது மாதிரி எல்லாம் பண்ணி உற்சாகப்படுத்திடுவாங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அடுத்த நாள் சைட் சீயிங், 3ஆவது நாள் ட்ரைனிங், ஆர்சிஎம் ட்ரைனிங். இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது டீம் இன்னும் வந்து உயிரோட்ட முடியும். இந்த ஈவெண்ட்டை நீங்க பிளான் பண்ணுங்க. இது ஒரு பெரிய சர்வீஸ். ஈவெண்ட்டை பிளான் பண்றது பெரிய சர்வீஸ். அடுத்தது வந்து என்னது, மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்ல தான் நம்ம என்ன செய்யறது இல்லை, நம்ம மக்களுக்கு வந்து பழக்கம் இல்லாம இருப்பாங்க. மார்க்கெட்டிங் எப்படி சார் பண்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங் எல்லாம் ஜனங்களுக்கு 100 பேர் இருந்தா 3 பேருக்கு தான் தெரியும். 100க்கு 3 பேர் மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு இதை அவங்களுக்கு எப்படி சார் சொல்லி கொடுக்கறது, அவங்களை எப்படி பழக்கிறது, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி சொன்னா அவங்க விளங்கிப்பாங்க. இதுதான் நமக்கு வித்தியாசம் சொல்லி கொடுக்கணும். மார்க்கெட்டிங்ல இருக்கிற வித்தியாசம். காரணம், மளிகை கடை வச்சிருக்கிறவனெல்லாம் நிறைய சேல் பண்றாங்க சார் நம்ம கடைக்கு. ஆனா மளிகை கடைகள் எல்லாம் ஒரு காலத்துல என்ன ஆகும், எல்லாம் மூடி போகும். காரணம் என்னன்னு கேட்டா நிறைய வந்து இந்த அவேர்னஸ் கவர்மெண்டே கொடுத்துட்டு. ஆனா எது வந்து மூடாம இருக்குன்னு கேட்டா நம்முடைய நெட்வொர்க். இப்போ கடை வச்சிருக்கிறாங்க, அவங்க சேல் பண்ணக்கூடிய பொருட்கள் குவாலிட்டி இல்லை, அவங்க சேல் பண்ணக்கூடிய அந்த பொருள்களுக்கு விளம்பரம் இல்லாம பண்ணிட முடியாது. அதுக்கு செலவு பண்ணணும். அந்த பொருள்களுக்கு இடைத்தரகர்கள் எல்லாம் பண்ணிட முடியாது. அதே சமயத்துல அந்த பொருள்களில என்ன இல்லை, அது மாயம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து தாராளமா என்னது மார்க்கெட்டிங்ல இருக்கிற விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்லைன்னா மார்க்கெட்டிங் சைடு நம்மளுக்கு போக மாட்டோம். மார்க்கெட்டிங் சைடு போகலன்னு சொன்னா டீம் வளர்க்க தெரியாது. அவங்க டீம் உருவாக்க தெரியும். நிறைய பேர்த்துக்கு என்னன்னு தெரியும்னு கேட்டா, கொஞ்சம் பேருக்கு டீம் உருவாக்க தெரியும், டீம் வளர்க்க தெரியாது. டீமை வந்து என்ன செய்ய தெரியும், கொண்டுட்டு போய் பொருளை கொடுக்க தெரியும், ஆனா ஜாயினிங் போட தெரியாது. நிறைய பேர்த்துக்கு அது தெரியல. மார்க்கெட்டிங்ல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, மார்க்கெட்டிங்ல முக்கியமான விஷயம் டைரக்ட் செல்லிங்ல ஒரு ஆளை உறுப்பினர் ஆக்குறது தான். அந்த உறுப்பினர் ஆக்குறதுக்கு அவருக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், வித்தியாசம். அதாவது இப்போ நான் போய் சட்டை விற்க போறேன், என்கிட்டயே சட்டை இருக்குதா சார், இந்த கடையில இருக்குதா சார், பக்கத்துல சொர்ணா சில்க்ஸ்ல கடை வந்து இருக்குதா சார் சட்டைன்னு ஒரு ஆள் சொன்னா, நீ அங்க போய் வாங்கினா சட்டை மட்டும்தான் ஏன் கிடைக்கும். ஆனா இங்க வாங்கினா சட்டையோட உனக்கு என்ன கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். இதுல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், தலைமுறைக்கும் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், இதுல வந்து நல்ல பொருள் கிடைக்கும். இதெல்லாம் சொல்லும் போது தான் அவங்க வந்து இதுதான் வந்து மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸை நம்ம டீமுக்கு எஜுகேட் பண்ண வேண்டியது அவசியம். அது ஒரு பெரிய சர்வீஸ். மார்க்கெட்டிங்கை கண்டிப்பா நம்ம எஜுகேட் பண்ணலைன்னா அது டீம் வந்து பெருசா வளராது. அடுத்தது வந்து லீகலை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். லீகல் என்ன, இல்லீகல் என்னங்கிறது சொல்லிக் கொடுக்கணும். இப்ப நம்ம வரி கட்டி விற்கிறோம், ஆனா வெளி மார்க்கெட்ல விற்கிற பொருட்களுக்கு வரி இல்லை. வரி இருக்கு,
பட் அவங்க விற்கிற எல்லாத்துக்கும் அவங்க வரி கட்டுறது. நம்மளுக்கு ஒரு சோப்புக்கும் நம்ம வரி கட்டுறோம். இன்வாய்ஸ் டிப்போல வாங்கும்போது இன்வாய்ஸ் இல்லாமல் வராது. நம்ம கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கும் போது நம்ம பில் இல்லாம அவங்களுக்கு கொடுத்தா கூட நம்ம பேர்ல பில் அடிக்கிறதுக்கு முடியும். ரீட்டைல் பண்ணா கூட அதை நம்ம பேர்ல பில் அடிச்சுக்கிறோம். அப்ப அங்க என்ன இருக்குது, கம்பெனி வந்து டாக்ஸ் அங்க இல்லாம நம்ம கம்பெனி விற்கிறது. ஆனா ஒரு கடையில ஒரு பெரிய 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 ஸ்டோர்ல எல்லாம் என்ன செய்யறாங்க, விற்கிற பொருட்களுக்கு ஆடிட்டரை வச்சு கம்மியா விற்றதாக கணக்கு காட்டுறாங்க. 1000 பீஸ் வித்தா 10 பீஸ் வித்ததாக கணக்கு காட்டி மீ 990 பீஸ்க்கு கணக்கு இல்லை. கணக்கு இல்லாத விற்கிற பொருள் எல்லாம் வந்து தவறான, அதாவது கவர்மெண்ட்டை ஏமாத்தி விற்கிற பொருள். அப்ப இந்த மார்க்கெட்டிங் எவ்வளவு பெருசு, இது எவ்வளவு லீகல், அதையும் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா இதன் மூலமா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் போகுது. இதன் மூலமா நமக்கு என்னது, நமக்கு வந்து ஒரு நல்ல பொருள் கிடைக்குது. இதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இதுல கிடைக்குது. இதெல்லாம் வந்து சட்ட ரீதியான பிசினஸ்ங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது ஒரு பெரிய சர்வீஸ். இது சொல்லிக் கொடுக்கலைன்னா 10ஓட இது 10ஓட 11 அதோட இதுவும் ஒண்ணு எல்லாம் ஓடிடும். யாரு கேட்டா ஸ்ட்ராங்கா வேறு பிடிக்கணும். அடுத்தது வந்து என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆர்சிஎம் பிசினஸ்ல ரொம்பவும் கம்பெனியுடைய அப்ஜெக்டிவா அதுதான், ஹெல்த் அண்ட் வெல்த். இந்த ரெண்டுமே ஆர்சிஎம் இருக்கு. இதை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு ஆள் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கிறார், சுகர்ல இருக்கிறார், இல்லைன்னா குண்டா இருக்கிறார், இல்லைன்னா வந்து என்னவா இருக்கிறாரு, ஒல்லியா இருக்கிறார், இல்லைன்னா வந்து என்னவா இருக்கிறாரு, அவருடைய ஆரோக்கிய கேட்டுல இருக்கிறாரு. இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் இளங்கோன்னு வந்து என்னை பார்த்தார். அவருக்கு வந்து பாம்பு கடிச்சிருக்கு. பாம்புன்னா சாதாரண பாம்பு இல்லை, அது கண்ணாடி விரியன் கடிச்சிருக்கு. 2 பல்ல உள்ள இருக்குதாம். கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது அவர் வந்து டாக்டர் சொன்னாராமா, நான் உறுதியா சொல்ல முடியாது, அதிக விஷம் நிறைஞ்ச பாம்புகளில் இது ஒண்ணு, ஆகையினால் உங்களை வந்து நான் உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா இவருக்கு வந்து என்ன ஒரு கான்பிடென்ட் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நாம பொழைச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அவரோட வந்து பாம்பு கடிக்கிற அந்த வார்டுல இருந்து ஒரு 5 பேர் அடுத்தடுத்து செத்து போனாங்க. அதனால இவருக்கு கொஞ்சம் மனசு விட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டா, இந்த பாம்பு கடியிலிருந்து மீண்டு வந்துட்டார். இப்ப அவருக்கு சரீரத்துல ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருக்கு. வரிசையா சொல்றாரு, சார் எனக்கு இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குதுன்னு எக்கச்சக்கமான வந்து தொந்தரவுகள் அவருக்கு வந்து ஆயிருக்குது இந்த பாம்பு கடியின் மூலமாக. அப்ப நான் ஒன்னொன்னுக்கும் பொருளை ப்ரொமோட் பண்ணேன். இது சாப்பிடுங்க, இது நல்லாயிடு, இது சாப்பிடுங்க, இதுக்கு நல்லாயிடும். இப்ப பாத்துட்டா அவர் இந்த 1ஆம் தேதி அவருக்கு வந்து சம்பள காத்து, இந்த 1ஆம் தேதி சம்பளத்தோட வந்து முதல் வேலை ஒரு நீங்க சொன்னதெல்லாம் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் ஆர்சிஎம்ல ஜாயின் போடுறேன் சார் போயிருக்காரு. இப்ப அவர் ஒரு ஆள் மீண்டு வந்தாருன்னா, அந்த நோவுகளில் இருந்தாலும் வெளியில வந்தாருன்னா, அவர் தான் நமக்கு மிகப்பெரிய பிசினஸ் மேனா வந்து சேருவார். அப்போ இந்த ஹெல்த் சர்வீஸ் இருக்கு பாருங்க, இந்த ஹெல்த் வெல்னஸ் இந்த சர்வீஸ் இருக்கு பாருங்க, இதுல ஒரு ஆள் வந்து நின்றுட்டாருன்னு சொன்னா அவர் தான் சார் நம்ம பிசினஸ்னுடைய மிகப்பெரிய ஒரு லீடரா வந்து நிற்பார். அதே சமயம் பாத்தீங்கன்னா பொன்குணாங்க சொன்னார் இல்லையா, நான் எப்படி இருந்தேன் இப்படி ஆயிட்டேன், என்ன காரணம், ஆர்சிஎம்னுடைய மிகப்பெரிய கன்சம்ஷன் தான் காரணம். அது மாதிரி தான் நமக்கு வந்து நம்முடைய சரீரத்தை வந்து பேணி காக்கக்கூடிய அந்த இதே பொருள்களை கொடுத்து ஜனங்களை நம்ம வந்து நோவுல இருந்தோ அதே மாதிரி அவங்க வில்னஸ்ல இருந்து விடுதலை ஆக்கி வெல்னஸ் ஆக்கிட்டா இதை விட சர்வீஸ் வேற எதுவும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய சர்வீஸ். சேல்ஸ்ல பேசிட்டு சர்வீஸ்க்கு வந்தாச்சு. சர்வீஸ்க்கு 7வது பாயிண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ். இது ரொம்ப முக்கியம் சார். நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, வேற எந்த பொருள்களிலும் செக்யூரிட்டி கிடையாது. நீங்க அதை சொல்லி கொடுக்கணும் மக்களுக்கு. ஆர்சிஎம் பொருள்களில நீங்க பாருங்க, நம்ம அரித சஞ்சீவனிய நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டே வந்தேன். அரித சஞ்சீவனிய கேர் பண்ணி அந்த கூட்டத்தை ரொம்ப கவனமா கேட்டே வந்தேன். அது கொஞ்சம் பேர் வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை, நான் கேட்டே வந்தேன். அப்ப அதுல அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, நீங்க இந்த அரித சஞ்சீவனி கொண்டு போயிட்டு நீங்க ஜாஸ்தியா போட்டுட்டா என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொன்னார், சார் நீங்க கொண்டு போய் ஜாஸ்தியா போட்டா கூட, கொண்டு போய் அரித சஞ்சீவனி நீங்க ஜாஸ்தியா போட்டா கூட பயிருக்கு எந்த கேடும் வராது. ஏன் வராதுன்னு கேட்டா, அந்த பயிருக்கு எவ்வளவு தேவையோ சத்துமானோ அதை மட்டும் அதை எடுத்துக்கும். மீதி உரம் வந்து விரயமாகாது, அது மண்ணிலே தான் இருக்கும். மீண்டும் மறு உழவுக்கு வர்றீங்க இல்லையா, மறு சுழற்சிக்கு வர்றீங்க, அப்ப கூட அது வந்து என்ன செய்யும், அது வந்து பயன்படும். இதுதான் அவர் சொன்ன விஷயம். நான் ஆச்சரியப்பட்டு போறேன், என்னடா இவ்வளவு அற்புதமான ஒரு இது, இவ்வளவு பாதுகாப்பு இருக்கு நம்ம பொருள்ல, அரித செஞ்சீங்க அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. சார் நான் நியூட்ரிசார்ஜ் மேன் ஒண்ணுதான் சாப்பிட்டு இருக்கிறேன், நான் 2 சாப்பிட்டா ஏதாச்சும் ஆயிருமா? 100% ஒண்ணுமே ஆகாது. சத்துமான உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது உடம்பு எடுத்துக்கு, பேலன்ஸா அது வந்து தள்ளி விட்டுரும். அவ்வளவுதான். நீங்க 2 வேலை சாப்பிட்டாலும் அது ஒண்ணும் பண்ணாது.
சார் நான் காமா வரைசினால் 2 தான் சாப்பிடுறேன், 300 கிராம் தான் வேணும்னு சொல்றாங்க. நான் ஒருவேளை 3 சாப்பிட்டேன், ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு. இவ்வளவு செக்யூரிட்டியான ஒரு சேஃப்டியான பொருட்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது. சரியானு கேட்டா கொஞ்சூண்டு அதிகமான மஸ்தம் ஆயிடும், கொஞ்சூண்டு அதிகமான மயக்கம் வந்துடும், கொஞ்சூண்டு அதிகமான ஆஸ்பத்திரிக்கு போவானுங்கிற பொருள்கள் எல்லாம் தான் இருக்கு. நம்மளது எல்லா பொருட்களும் பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி ஆனாலும் சரி, நம்மளது வெல்னஸ் ப்ராடக்ட் ஆனாலும் சரி, அரித சஞ்சீவனி ஆனாலும் சரி, நம்முடைய பெயிண்ட் 40 லிட்டர் தான் சார் கலக்கணும். 50 கலந்துட்ட என்ன ஒன்றும் பண்ணாது. 50 கலந்தா கொஞ்சம் லைட்டா இருக்கும், அவ்வளவுதான் சார். 30 கலந்து கொஞ்சம் திக்கா இருக்கும், அவ்வளவுதான். பெயிண்ட்ல எல்லாம் ஒன்றும் பெருசா உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. என்ன வரணும்னு கேட்டா ஸ்கொயர் ஃபீட் வந்து 30 கலந்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கொஞ்சம் குறைவா வரும், 40 கலந்தா அவங்க சொன்ன ஸ்கொயர் ஃபீட் வரும், 50 கலந்தா சேர்த்தி வரும், பட் கொஞ்சம் லைட்டா வரும், ஒன்றும் பெருசா நட்டம் வந்துடாது. இதுதான் செக்யூரிட்டி. நம்முடைய பொருட்களில் இருக்கிற செக்யூரிட்டியை நம்ம சொல்லி. அது மட்டும் இல்ல, நம்ம இந்த ஆர்சி பிசினஸ்ல நம்ம உள்ள வந்துட்டோம், நம்மோட இந்த பிசினஸ் போயிடாது. இப்போ நான் டிரான்ஸ்போர்ட்ல வேலை செஞ்சுட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டேன். நான் உங்களுக்கெல்லாம் அன்பா சொல்றேன், நான் ரிட்டையர்ட் ஆன போது கடைசி மாசம் நான் வாங்கின சம்பளம் 80,000. 37 வருஷம் சர்வீஸ் பண்ண ஒரு ஆளு 80,000 சம்பளத்துக்கு வர்றதுக்கு அத்தனை பாடுபட வேண்டியதா போச்சு. சரிங்க சார். அதுக்கப்புறம் பென்ஷன் இப்போ 22,000 பென்ஷன் போடுறான். என்னை விட்டுட்டான், வெளியிலே விட்டுட்டான். என்னது, நீ கார்பரேஷனுக்கு தேவையில்லை, என்னை கிக் பண்ணி வெளியே முடிக்க விட்டான். நான் இப்ப கார்பரேஷன்ல போய் எந்த வேலையும் செய்ய முடியாது. உள்ள டெப்போக்குள்ள போனா நான் யூனியன் செக்ரட்டரி. நான் உள்ள போனா என்னை பார்த்து எல்லாரும் மிஸ் பண்ணுவான். இப்ப நான் உள்ளேயே போறது இல்லை. ஏன்னு கேட்டா நம்ம வெளியில வந்துட்டோம், நமக்கு அங்க என்ன வேலை? இப்ப அங்க ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி இருக்குதா? அது 22,000 ரூபாய் பென்ஷனும் அவங்க கொடுக்குற 42 லட்சம் ரூபாய் பணமும் தான். அது கூட இன்னும் 1 ரூபா கூட எனக்கு கொடுக்கல. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னா, அங்க இல்லாத ஒரு செக்யூரிட்டி ஆர்சி பிசினஸ்ல இருக்குது. நான் ரிட்டையர் ஆன போது எனக்கு வந்த சம்பளம் 80,000. நான் ரிட்டையர் ஆன போது அந்த மாசம் நான் வாங்கின கமிஷன் 3.5 லட்சம். 2 ஐடியும் சேர்த்து சொல்றேன், 3.5 லட்சம். நீங்க யோசிங்க சார், ஆர்சிஎம் எங்க இருக்குது? நம்ம வெளியில இருக்கிற மற்ற ஜாப்புகளை பார்க்கலும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செக்யூரிட்டி உள்ளது அப்படிங்கிறது நீங்க சொல்லி கொடுக்கணும். இந்த செக்யூரிட்டி பொருள் இருக்குது, இந்த செக்யூரிட்டி நெட்வொர்க்ல இருக்குது, இந்த செக்யூரிட்டி கம்பெனியில் இருக்கு. கம்பெனியில் என்ன சார் செக்யூரிட்டி இருக்குது? இன்னைக்கு இருந்து நாளைக்கு போற கம்பெனி இல்லை சார். இது பாத்தீங்கன்னா ஈரோட்ல 2.5 ஏக்கரா இடம் வாங்கி அதுல 1.5 ஏக்கராவோட பில்டிங்கே கட்டி போட்டுக்கிறான், ஓன் பில்டிங் டிப்போவுக்காக. இந்த ஈரோடு டிப்போ வர்றதுக்கு நான் ஒரு மூல காரணமாக இருந்தோம். கண்டிப்பாக அதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த ஈரோடு டிப்போ வரும்போது சென்னை டிப்போவை க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்னையில டிப்போ வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அக்கௌண்ட்ஸ் யாருன்னு கேட்டா ஈரோடு டிப்போ தான். இதுதான் ஹெட் குவார்டர். இங்கிருந்தா சென்னைக்கு ஒரு டிப்போ ஓபன் பண்ணி இங்கிருந்து சப்டிவிஷன் பண்ணி அங்க டேக்ஸ் கட்ட வைக்கணும். மதுரைனா இங்கிருந்து சப்டிவிஷன் பண்ணி மதுரைக்கு டேக்ஸ் கட்ட வைக்கணும். இந்த சப்டிவிஷன் அங்க இருக்கிற சேல் டேக்ஸ் ஆபீஸ்ல போய் பண்ணணும். அந்த டிப்போ புதுசா எடுத்துறவங்க, புதுசா ஒரு டிப்போ தஞ்சாவூர்ல பண்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்னது இந்த சப்டிவிஷன் எப்படி பண்ணி தராங்க. இந்த சப்டிவிஷன் பண்றது இதுதான் ஆனா மெயின் ஹெட் குவார்டர் சேல்ஸ் இதனுடைய டோட்டல் எல்லாம் எங்க இருக்குன்னா ஈரோடு தான் கணக்கு. எதுக்காக நான் இது சொல்றேன்னா, இந்த செக்யூரிட்டி நம்ம பணம் கட்டுறோம், டிப்போவில் பொருள் வேணும், அதுக்காக பிஇசியில பணம் கட்டுறோம், பேங்க் அவங்க கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போயிருது. அந்த டிப்போக்காரர் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி டிப்போக்காரர் எதுவுமே பணத்தை சாப்பிட முடியாது. யாருமே அது மாதிரி தப்பா பேசிடாது. காரணம் என்னன்னா, பணம் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் உங்க பிவிசி இருக்குதோ அதை நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா அவங்க அதை பார்த்து உங்களுக்கு பில் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இதுதான் இது மாதிரி பணத்துல செக்யூரிட்டி இருக்குது. அவங்க வாட்டுக்கு சௌரியத்துக்கு பண்ணிட முடியாது. இதுதான் செக்யூரிட்டி. பியூசிக்கும் இனி ஒரு செக்யூரிட்டி கொண்டு வர போறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, உங்களுடைய சேல்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யணும், கம்பெனி அக்கௌண்ட்ல கட்டி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்ப இருக்கிற சிஸ்டம், இனி சிஸ்டம் இதே மாதிரி டிப்போ மாதிரியே மாறப்போம். டிப்போவுக்கு என்ன சிஸ்டமோ அதே மாதிரி உங்க கையில பணம் வராது. நீங்க தாராளமா என்ன செய்யலாம், நீங்க இதே மாதிரி டிப்போ சிஸ்டத்துக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, அது வந்துடும், ஃபியூச்சர்ல அது வரும். அதனால எந்த பியூசி எடுத்தாச்சா உங்களுக்கு அந்த 8% மாசமான கிரெடிட் ஆயிடும். சேல்ஸ் எவ்வளவு, அந்த சேல்ஸுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா QQLP நடத்தி கொடுக்குறாங்க. கம்பெனி உங்களை பெருசா இப்போ ஓபன் பண்றவங்க எல்லாம் பாக்கி வாங்க. ஏன்னு கேட்டா உங்க எல்லா இடங்கள்லயும் VLP குயிக் கம்பெனி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன செய்வாங்க கேட்டா, இந்த ஒன்றரை மூலமாக தான் உங்களுக்கு ஜாயினிங்ஸ், இந்த ஒன்றரை மூலமாக தான் அங்க அந்த ஏரியாக்கள் டெவலப்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் கம்பெனியுடைய மிகப்பெரிய பிரான்ச்சைஸியாக உருவெடுக்கும். கம்பெனி அதுக்கான வேலைகளை செய்துட்டு இருக்காங்க. தென் டெலிவரி சர்வீசஸ் நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டா, டெலிவரி சைட்ல நம்ம ஆளுக்கு இல்லை.
டெலிவரி சைட்ல என்ன சார் இல்லை அப்படின்னு கேட்டா, டெலிவரியில இப்போ நமக்கு வந்து பொருள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும் சார். அங்க பொருளே இல்லை, கேட்டா டிப்போல சரக்கு இல்லை, இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டெலிவரியை கம்பெனி எளிமையாக்கியிருக்காங்க. எப்படி எளிமையாக்கியிருக்காங்கன்னா, ஹோம் டெலிவரி வீட்டுக்கே வந்துடும் சார். நீங்க போட்டா யாருக்கெல்லாம் சார் ஹோம் டெலிவரி? இப்போ வந்து ஒன்றரை வேர்ல்டுகள் வந்து எடுக்கலாம், ஒன்றரை வேர்ல்டு வீக்குகள் எடுக்கலாம். இப்போ டிஸ்பிளேவாலும் வந்து என்ன செய்யலாம், ஹோம் டெலிவரி வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு கம்பெனியிலிருந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் டிஸ்பிளேவால் கொடுத்துருக்காங்க. ஹோம் டெலிவரி கொடுப்பாங்களான்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிரிட்டேரியா ஃபிக்ஸ் பண்ணி தரப்போறாங்க. ஒரு டிஸ்பிளேவால் இருந்தா கூட நீங்க போய் ஹோம் டெலிவரி பண்ணலாங்கிற இடத்துக்கு கம்பெனி கொண்டு வரப்போ என்ன சார் இவ்வளவு எளிமையாக்க போறாங்களா? இதெல்லாம் தாராளம். இந்த டெலிவரி சர்வீசஸ்ங்கிறது சாதாரண கம்பெனி பண்றாங்க. இதையெல்லாம் நான் ஏன் இந்த கூட்டத்தில் சொல்றேன்னு சொன்னா, இப்ப நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிற ஆளுங்க, இப்ப நீங்க 1.5 குயிக் எடுத்திருக்கிற ஆளுங்க, இப்ப நீங்க யாரெல்லாம் டீம் போட்டு கொண்டுட்டு போறீங்களோ நீங்க எல்லாம் பாக்கிவாங்க சார். பழைய ஆளுகளுக்கெல்லாம் ஏன்னு கேட்டா அவங்களுக்கு மறுத்து போயிருக்கு. என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன தெரியாது, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியறதில்லைங்கிறத விட அதை அவங்க நம்புறதில்லைங்கிறத விட அவங்க சொல்லிக் கொடுக்கும், டீமுக்கு போய் சொல்லிக் கொடுக்கும். சரியான முறையான எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை, முறையா சொன்னாலும் கேட்கறது இல்லை, மேல உள்ளவங்களை மதிக்கிறது இல்லை, மேல உள்ளவங்க சொன்னாலும் கேட்கறது. அதனால நம்ம அவங்களை பத்தி சட்டையா பண்ணணும். புதுசா வந்திருக்கிற அந்த டெப்த்ல நீங்க புது டீம்ல போக்கஸ் பண்ணுங்க, உங்க மேல அவங்களுக்கு மதிக்கும். பழைய ஆளுங்க உங்களை வந்து தாராளமா என்ன செய்ய முடியும் ஏன்னு கேட்டா அது மாதிரியே பழகிட்டாங்க. அங்க நீங்க போக்கஸ் பண்ணணுமா, உங்களை யாரு வந்து இதை ஏத்துக்கிறாங்க. கம்பெனி வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க. 3.5 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும் சார், உங்களுக்கு டெலிவரி சென்டர் கிடைக்கும். வெறும் 3.5 லட்சம் இன்க்ளூடிங் 10,000 செக்யூரிட்டி டெபாசிட், ரீஃபண்டபிள் டெபாசிட், 40,000 வந்து உங்களுக்கு வித் போர்டோட பர்னிச்சர், 3 lakhs ப்ராடக்ட் எடுக்கலாம். இது வந்து இப்ப கொடுத்திருக்கிற ஒரு சலுகை. இது நீங்க யார் வேணாலும் பண்ணுங்க, நான் கேரண்டியா உங்களுக்கு பண்ணி தரேன். இந்த டெலிவரி சென்டர்ஸை நீங்க எவ்வளவு தூரம் ஃபோக்கஸ் பண்றீங்களோ, எவ்வளவு தூரம் நிறைய கொண்டுட்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டீம் மேல இருக்கும். ஏன்னா நம்ம ஓபன் பண்ணி விட்டுட்டு நம்ம சும்மா இருக்க வேண்டியதுல கம்பெனி அந்த பக்கம் உடனே போயிடும். தஞ்சாவூர் ஓப்பன் அடுத்த நாள் போயிட்டாரு நம்ம யாரு நம்ம ஏபிஎம் கார்த்தி சார், அடுத்த நாள் தஞ்சாவூர்ல இருக்காரு. எனக்கு தெரியாது அவர் தஞ்சாவூர் போவார். ஆனா இதெல்லாம் கம்பெனி இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆகையினால் இந்த டெலிவரி சர்வீசஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் பொருள் அந்த இடத்துக்கு போகும். பொருள் இருந்தாதான் நாம சொல்ற அத்தனையும் இல்லை. அதனால இது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்த டெலிவரி சர்வீஸ் இல்லைன்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, மிகப்பெரிய அளவுல பிசினஸ் பெருசா எடுத்துட்டு போக முடியாது. அடுத்தது ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம டேமேஜ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது, பெரிய அளவுல ஆர்சிஎம் பிசினஸ்ல நின்று பிடிக்க முடியாது. என்ன சார் ரிலேஷன்ஷிப், நம்மளை விட சின்ன பின்னல் இருக்கலாம், இல்லைன்னா இப்ப கூட ஜாயின் பண்ண ஒரு நபரா இருக்கலாம், இல்லைன்னா பழைய ஆளா கூட இருக்கலாம், யாரு கூட இருக்கலாம். ஆனால் அவங்களோட நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட் பண்ணிக்க கூடாது. அது கருத்து வேற்றுமைகள் வருதே சார், வரதான் செய்யும். இல்ல சார் ஒரு மாதிரி அவங்க நீ மதிக்கிறது இல்லை சொன்னா சார், யாருமே கத்துக்கிட்ட ஆர்சிஎம்குள்ள வரல, இங்க வந்த பிற்பாடுதான் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா ரிலேஷன்ஷிப். இவரு எங்களுடைய லீடர், நான் அவருடைய அசோசியேட் பையர், இல்லைன்னா அசோசியேட் பையர்ல நான் ஒரு பின்னச்சிவர், இல்லைன்னா நான் ஒரு 1.5 வருடம் போனேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்த இடத்துல டேமேஜ் பண்ணக்கூடாது. இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி எல்லாம் டேமேஜ் ஆகுதுன்னா பண விஷயத்துல டேமேஜ் ஆகும். நீங்க பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டீங்க, அப்ப ரிலேஷன்ஷிப் கட் ஆகும். இல்லைன்னா பொருளை போய் வாங்கிட்டு பொருளுக்கு காசு கொடுக்க மாட்டீங்க, ரிலேஷன்ஷிப் கட் ஆகும். இல்லைன்னா நீங்க யாராசி அனுப்பி கடனுக்கு வாங்கியிருப்பீங்க, ரிலேஷன். அது மாதிரி ஒரு ஆள் இப்போ ஆசைமிட்டே போயிட்டார், டெக்னிக்கல் அச்சீவர் தான், நம்ம டீம் தான் இருப்பார். போறது எல்லா கடையிலும் 5,000 10,000 பொருள் வாங்க வேண்டியது, காசு கொடுக்க மாட்டாரு, அதை கூட வித்துட்டே செலவு பண்ணிட்டு சுத்திட்டு திரிவார். இது மாதிரி ஆளுகள் எல்லாம் நீங்க உஷாரா இருக்கும். ஆர்சிஎம் கம்பெனி கேஷ் அண்ட் கேரி கம்பெனி. இந்த கேஷ் அண்ட் கேரி கம்பெனில நம்முடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம்னா, நீங்க வந்து பணம் வாங்காம பொருள் கொடுக்க கூடாது. ₹1 சாம்பு எடுத்தாலும் ₹1 போட்டு தான் எடுக்கணுங்கிற அந்த கண்டிஷனுக்கு நீங்க வச்சிருந்தாதான் உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் கெடாம. ஒருவேளை நீங்க கடன் கேட்டு கொடுக்கலீங்கன்னா ஒரே முறை மட்டும் அவர் உங்களோட போய்ப்பார். ஆனா அடுத்த முறை அவர் உங்ககிட்ட வரும்போது பணத்தோட தான் வரும். இல்லைன்னா வராம விட்டு போகும், ஒன்றும் பிரச்சனை. கடைக்காரங்கெல்லாம் வந்து வாங்கிடா நான் பிசினஸ் பண்ணணுங்கிற இடத்துல கம்பெனி இல்லை. கம்பெனி இப்போ அதனுடைய பரிணாமத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆகினால் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு பெரிய சர்வீஸ். இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி கொடுக்கணும். நம்ம டீம்ல ரிலேஷன்ஷிப்பை சொல்லி கொடுக்கணும். இவரு நம்ம லீடர், இவருக்கு மேல இவரு, இவருக்கு மேல இவருன்னு சொல்லி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, ரிலேஷன்ஷிப்ல முக்கியமானது என்னன்னு கேட்டா, நம்ம டவுன்லைன்ல இருக்கிற ஆளுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமையை வளர்த்து கொடுக்கணும். அவங்களுக்கு நாம் போய் என்ன செய்யணும்,
நம்ம தான் லீடருங்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்தது மூலமாக தான் அவங்க நம்மள லீடர்னு ஏற்றுப்பாங்க. எல்லாரையும் பதவி பின்னு இருந்தா மட்டும் அது ஒரு பதவி கிடையாது. பின்னு பெருசா இருந்தா ஏத்துக்குவாங்களா? அதெல்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய பதவி எல்லாம் கிடையாது. பின்னு இருந்தாலும் கூட நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ் தான். நான் 1667வது கூட்டம் பேசிட்டு இருக்கிறேன். 1667 வாய்ஸ் போட்டுக்கிறேன். 1667 நாள் விடாம நான் ஸ்டாப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை 1.5 வருடங்கள் வந்திருக்குது, எத்தனை லீடர் உருவாகி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சர்வீஸ். இந்த கண்டினியூட்டி சர்வீஸ் தான் மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப்பை உருவாகும். தெரியாதவங்க கூட ஜூம்ல வந்து இன்னாரும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க பேசுவீங்க, நான் மட்டும் நான் வாசத்துல ஒரு வாட்டி பேசுறேன். இன்னைக்கு என்னுடைய ஷெட்யூல் நான் மாத்தி விடலான்னா முடியாது. நான் என்னுடைய ஏன்னா கோபா சார் வந்து அவருடைய ஷெட்யூலை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லை. இந்த போன மாசத்துல ஒரு நாள் அவருக்கு இந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இல்லாம போனதுனால, மழை பெஞ்சு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இல்லாம போனதுனால அவர் வரமுடியா போனார். ஆனாலும் அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டார். மறுபடியும் வரப்போறார் நம்ம தமிழ்நாடு ஜூம்ல மீண்டும் வருவார். எதற்காகனா அந்த மாதிரி ஆட்களோடு நாங்கள் பழகி இருக்கிறோம். ஒரு முறை ஷெட்யூல் போட்டாச்சுன்னா அந்த ஷெட்யூலை மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம பேசணும்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அந்த அன்னைக்கு பேசலைன்னா ஏமாந்து போவார். இல்லைன்னா நம்ம சொல்ல வேண்டிய தகவல்களை நம்ம சேகரிச்சு வச்சிருப்போம், சொல்லாம போயிடுவோம். அது என்ன சூழல் ஆனாலும் பரவாயில்ல. ஆர்சிஎம்னு இறங்கியாச்சா, டேட் கொடுத்துட்டியா, காய்ச்சலா, தலைவலியா, என்ன தொந்தரவுலையா, அங்க போய் செத்து போக சார். இந்த இடத்துல டேட் கொடுத்தியா, அந்த இடத்துல போய் செத்து போயா. ஆர்சிஎம் நீ வந்து மிகப்பெரிய அளவில் ஆர்சிஎம்காக செத்து போனேன்னு உனக்கு ஒரு நல்லது கிடைக்கும். அது மாதிரிதான் இந்த மாதிரி ஆளுகளோட தான் நாங்கள் பழகி. ஆகினால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்க பெருசா மெயின்டைன். இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம இந்த இடத்துலையும் மாறக்கூடாது. தப்பான விஷயங்களை நம்ம போய் கீழே உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதெல்லாம் உங்களுக்கு ரூல்ஸ்லயே வந்துடுது. அடுத்தது வந்து சக்சஸ். சக்சஸ்க்கு என்ன சார் பண்ண வேணும்? ஒரு சக்சஸ்ஃபுல் ஆளா இருக்கணும்னா நாங்க என்ன சார் பண்ணணும்? இதெல்லாம் பண்ணினாலே உங்களுக்கு வந்து சக்சஸ்க்கான மிகப்பெரிய சக்சஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருமான்னு கேட்டா, மிகப்பெரிய டீம் உங்களுக்குள்ள வந்துடும். ஆனா டீமை வளர்த்திட்டு எடுத்துட்டு போற ஆளுதான் சக்சஸ்ஃபுல் லீடர். அதுக்கு என்ன சார் பண்ணணும்? முதலாவது நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த பிசினஸ் எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு வந்து நோ யுவர் வே ஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். முதலாவது நீங்க உங்களுடைய வழி, நீங்க எந்த வழியில போக போறீங்க, எப்படி போய் இந்த பிசினஸ் கொண்டுட்டு போக போறீங்க, இது தெரிஞ்சிடும். இந்த வழி தெரியாம ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வாயிலேயே வட சொல்றது, கத்தி கத்தி பேசி டீமை வளர்த்துடலாம்னு நினைக்கிறது, இல்லைன்னா டீம்ல இருக்கிற ஆளுகள்ல நம்ம பேசுறது மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறது, இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வழி என்ன, எதை பின்பற்றணும், அதை நம்ம டீமுக்கு எதை சொல்லி கொடுக்கணும். இந்த இடத்துல தான் நீங்க என்ன ஆவீங்க, பெரிய ஆளா சக்சஸ்ஃபுல் லீடரா உருவெடுப்பீங்க. ரெண்டாவது நோ யுவர் ப்ராடக்ட் அண்ட் கன்சம்ஷன். நீங்க யூஸ் பண்ற பொருள்களையும் உங்களுடைய நீங்க வந்து ஆர்சிஎம் பொருள்களுடைய மகத்துவங்களையும் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த பொருள்களின் மகத்துவத்தையும் இந்த பொருள்களை பற்றிய விவரங்களையும் நம்ம தெரியாம இருந்தா, யூஸ் பண்ணி இப்ப நம்ம பழகாம இருந்தா, நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர் வர்றதுக்கு வாய்ப்பு. இது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன இருக்கும், டீம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியாது. சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர இந்த தகுதி இருக்கிறாங்க. தாராளமா இத்தனையும் பண்ணிட்டுமே சார், அப்ப கூட இத்தனையும் பண்ணினாலும் கூட இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பொருள்களை கொண்டு போய் சேர்க்கிற வழிமுறைகள், டீமை வந்து உருவாக்குற வழிமுறை. ஆனா டீமை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு நான் இப்ப சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ். நோ யுவர் ப்ராடக்ட் அண்ட் கஸ்டமர்ஸ். அடுத்தது நோ யுவர் கான்டாக்ட் அண்ட் இன்வைட். நீங்க வந்து உங்களுடைய கான்டாக்ட் இருக்கிறவங்களை எப்படி இன்வைட் பண்ணணும், எப்படி அவங்கள வந்து ஆர்சிஎம்குள்ள கொண்டுட்டு வரணும், எப்படி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிறத நீங்க தெரிஞ்சிருக்கும். அது தெரியலன்னு சொன்னா, அந்த விஷயங்களை நீங்க கத்துக் கொடுக்கலன்னு சொன்னா, உங்களால என்ன செய்ய முடியாது, ஒரு சக்சஸ்ஃபுல். ஏன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டா, அவங்க மறுபடியும் லிஸ்ட் போட்டு பெருசா வரணும்னா இந்த விஷயங்களை அவங்களுக்கு டீச் பண்ணியிருந்தாதான் அவங்க உங்களுக்கு கீழே லீடர்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க, கன்சம்ஷன் பண்ணியிருப்பாங்க, சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு இது சொல்லி கொடுக்கும். தென் நோ யுவர் மார்க்கெட்டிங் பிளான். இது ரொம்ப முக்கியம். நாலாவது நோ யுவர் மார்க்கெட்டிங் பிளான். இந்த மார்க்கெட்டிங் பிளான் தெரியாம வெகு பேர் வீணா போயிட்டாங்க, சக்சஸ்ஃபுல் ஆகல. ஆனால் நான் ஆரம்ப காலத்துல நம்ம ஆண்டனி செபாஸ்டின் தான், அவர் லாயர், வக்கீல். அவர் தான் தமிழ்நாட்டுல வந்து எங்களை எல்லாம் ஆசிரியர்கள் சேர்த்தவர். அவர் வந்து பிளான் சொல்லும் போது நான் அவருக்கு ரூம் போட்டு எனக்கு முழுசு ஏற்று தட்டு சொல்லிட்டு தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் கத்துக்கிட்டாதான் என் டீமை வளர்க்கணும். அதனால எனக்கு பிளான் சொல்லி கொடுக்கும். ஏன்னா நான் வெவ்வேறு பிளான் 5 நெட்வொர்க் பண்ணிக்கா, 5லயும் வெவ்வேறு பிளான், சன்ஃபிளவர், பைனரி, அந்த மாதிரி. ஆர்சிஎம்ல அந்த டைம்ல பைனரி டிஃபரெண்ட் கமிஷன் மட்டும். இப்பதான் நமக்கு சன்ஃபிளவர். இப்போ நம்ம எவ்வளவு லெக்கும் போடலாம். பட் அப்பெல்லாம் வந்து நமக்கு 2 லெக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
அதை வச்சு அப்படி டெவலப் பண்ணுது. அதுதான் வந்து அந்த காலகட்டம் பைனரி டிஃபரெண்ட் கமிஷன், அதுதான் ஆர்சிஎம்னுடைய ஃபர்ஸ்ட் பிளான். அப்போ அவரை நான் ரூம் போட்டு கொடுத்து எல்லா டவுட்டையும் கேட்டு எப்படி இப்படி வந்தா எவ்வளவு வரும், இப்படி வெடி 2 மணி ஆயிடுச்சு முடியாத 2 மணிக்கு அவர் கண் அசந்துட்டார். அப்ப நான் அவர் இன்னொரு டவுட் எனக்கு வந்துருச்சு, இந்த டெலிவரி சென்டர்ஸ் உருவாக்குறது எப்படி, அது முக்கியம் இல்லையா, அதுல எப்படி நான் வந்து ஒரு வேளை கடையை போடுறதுக்கு அவங்களுக்கு முடியல, அந்த இடத்துல எல்லாம் எப்படி பொருளை கொண்டு போய் சேர்க்கறது, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கறதுக்காக நான் கூப்பிட்டா 2 மணி டயர்ட் ஆயிட்டார். நான் கேட்ட கேள்வியெல்லாம் அசந்தா போனார், டீச்சிங் சொல்லிக்கிட்டே இருக்காரு. தென் 2 மணிக்கு அவர் சொன்னாரு, என்ற அம்மே ஞான் கொஞ்சம் உறங்கட்டும், நீ உறங்கையா சொல்லிட்டு உறங்குன்னு சொல்லி கொடுத்துரு. அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு தூங்கினாரு. நான் 2:30 மணிங்கும் போது எனக்கு பெரிய விழிப்பு. அவர் தூங்கினாரு, நான் முடிச்சுட்டேன். எப்படி முடிச்சிட்டேன்னா, அவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு தூங்கிட்டாரு, எனக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டு தூங்கிட்டாரு. நான் மீன் பிடிக்கிறதுக்கு நம்மளால முடியுங்கிற விழிப்பு எனக்குள்ள வந்துருச்சு. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய இந்த மார்க்கெட்டிங் பிளானை தெரிஞ்சுக்காம நீங்க பெரிய பிசினஸ்ல போய் பில்டு பண்ணிட முடியுமான்னு மார்க்கெட்டிங் பிளான் அத்துபடியா தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா உங்களை யார் வேணாலும் குழப்பிடலாம். இது மாதிரி பொருள் வித்து இது மாதிரி பீ வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணி நீ எப்பயா பெரிய ஆள் ஆகுறது, நீ வந்து சேர்ந்துரு. நம்மளும் ஒரு பெரிய நீ ₹1,00,000 கொடுத்தீங்கன்னா 6 மாசத்துல அது 6 லட்சம் ஆயிரும், நீ பெரிய பணக்காரன் ஆயிடலாம். இது மாதிரி சொல்லி நம்மளை கொண்டுட்டு போய் குழியில் தள்ளிடுவாங்க. இதுதான் நடக்கும். அதனால ஆர்சிஎம் சாதாரண பிசினஸ் அல்ல சார். ஆர்சிஎம் அசாதாரணமான வருமானத்தை தரக்கூடிய மிக சாதாரணமான மார்க்கெட்டிங் பிளான். ஆகையினால நீங்க இந்த மார்க்கெட்டிங் பிளான் கத்துத்தான் ஆகணும். கத்துக்கிறதுனால உங்களுக்கு ஏன்னா கத்துக்கிற ஆர்வம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த மார்க்கெட்டிங் பிளான் கண்டிப்பா இருக்கும். அடுத்தது வந்து நோ யுவர் டீம் பில்டிங் அண்ட் நியூ ஜாயினிங். இது வந்து நியூ ஜாயினிங் எப்படி எடுக்கிறதுன்னு, டீமை எப்படி கட்டுறதுன்னு. டீமை கட்டுறது தெரியும். இப்போ ரிலேஷன்ஸையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் நம்மளுடைய கொலிக்ஸையும் நம்ம போய் சேர்க்கிறோம். இப்ப ரிலேஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா சேர்த்துக்கிட்டு போவோம். நம்முடைய கொலிக்ஸ் வந்து அவங்கள ஒரு பக்கமா சேர்க்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸை ஒரு பக்கமா சேர்க்கணும். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு இன்னொருத்தருக்கும் ஃப்ரெண்டா இருப்பார். இதுதான் பில்டிங்குடைய எப்படி வந்து செங்கல் சிமெண்ட்டும் மணலும் வச்சு கட்டுறோமோ அது மாதிரி பில்டிங் கட்டுறதுக்கு டீமை பில்டு பண்றதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக்னு கேட்டா, இப்போ ஒரு அக்காளையும் தங்கச்சியும் 2 லைன்ல போடக்கூடாது. அக்காளுக்கு கீழே தங்கச்சியும் போடணும். ஏன்னா அக்காளுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு தான் தங்கச்சிக்கும் தெரிஞ்சிருப்பாங்க. இந்த டீம் பில்டிங்கே தெரியல சார் எனக்கு, நான் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு போட்டேன் சார், ஆகையினால என்னுடைய பிசினஸ் பெருசா வரல சார்னா கண்டிப்பா வராது. ஏன்னு கேட்டா நீங்க தப்பா பில்டு பண்ணிருப்பீங்க. பில்டிங்கை தப்பா கட்டினா அது கீழே விழுந்துடும், இடிஞ்சிடும். இப்போ டீம் பில்டிங் தெரியணும். அதே மாதிரி நம்முடைய ரிலேஷன்ஸை பிரிக்கக்கூடாது. ஒருத்தர் இந்த லெக்கில ஒருத்தர் அந்த லெக்கில, ஒருத்தர் கீழே ஒருத்தர் தான் கொண்டு போகணும். சரி, அவங்க என்ன சார் பண்ணுவாங்க, அவங்க இன்னொரு சைடு பண்ணிட்டு போகும், அவங்க சைடு அவங்க இன்னொரு சைடு டெவலப் பண்ணி போகும். நீங்க 1 by 1 தான் போட்டு. ரிலேஷன்ஸை பிரிக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸை பிரிக்கக்கூடாது, அதே மாதிரி நெய்பர்ஸை பிரிக்கக்கூடாது, கொலிக்ஸை பிரிக்கக்கூடாது. நம்மளோட வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க நாம 2 லைன்ல 3 லைன்ல போட்டா அவங்களை எங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க நீங்க. இதெல்லாம் தான் பில்டிங் பண்ண தெரியவாடி. அதே மாதிரி முக்கியமான விஷயம் நல்லா நோட் பண்ணுங்க, ஒரு ஆளுக்கு செகண்ட் லெக் நீங்க ஓப்பன் பண்ணி கொடுக்கவே கூடாது எந்த சூழலும். அவர் ஓப்பன் பண்ணிட்டா போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம், ஆனா ஓப்பன் பண்ணி கொடுத்துடக்கூடாது. நீங்க செகண்ட் லெக் ஓப்பன் பண்ணி கொடுத்தா என்ன நேரும்னு சொன்னா, அவர் செகண்ட் லெக்ல இருப்பார், ஆனா கொஞ்ச நாளைக்கு இருப்பார், விட்டுட்டு ஓடி போயிடுவார். ஏன்னு கேட்டா அவருக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு லெக்ல அவர் பிசினஸ் போனா அவருக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அவர் இந்த சர்வீஸ்க்கெல்லாம் வரமாட்டார், எதுக்குமே உங்களோட வரமாட்டார், டீம் நடத்த வரமாட்டாரு, டீம் பில்டிங் வரமாட்டார், எதுக்குமே வரமாட்டார். அதனால ஒரு செகண்ட் லெக் யாருக்கும் பண்ணணும், ஒரே லெக் தான் போட்டு கொடுக்கணும், செகண்ட் லெக் அவங்க போட்டு போகணும். இதுதான் பில்டிங்கினுடைய ரகசியம், டீம் பில்டிங்கினுடைய ரகசியம். அதே மாதிரி சார் 1 லெக் தான் போடணுமா, 2 லெக் தான் போடணுமா, 3, அது அவங்க விருப்பம் சார், அவங்களுக்கு திராணி இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போகும். பட் நான் காலையிலேயே வாய்ஸில் சொல்லியிருந்தேன், இப்பவும் சொல்றேன், நம்ம 2 லெக்கை கொண்டு போய் பெருசா சேர்த்துட்டு 3வது லெக்கில் நம்ம தேவையில்லைங்கும் போது ஓப்பன் பண்றது நல்லது. அதுக்காக நீங்க 3வது லெக் போட வேண்டாம்னு சொல்லுங்க. 4 லெக் போடுங்க, 5 10 கூட போடுறாங்க, நம்ம வேண்டாம்னு சொல்லுங்க. அது அவங்களுக்கு திராணி இருந்த கம்பெனி வந்து உங்களுக்கு இறங்கிட்டாங்க. அதனால நீங்க போடுற லெக்குகளுக்கெல்லாம் அங்கங்க ஆட்கள் வந்துடுவாங்க, நாம அதை பயன்படுத்தினா போதும். கம்பெனியோடைய சர்வீஸை நம்முடைய லீடர், உதாரணத்துக்கு தஞ்சாவூர்ல 1 லெக்கு, திருச்சியில் 1 லெக்கு, கோயம்புத்தூர்ல 1 லெக்கு, கரூர்ல 1 லெக்கு நம்ம போட்டுக்கணும் வைங்க. 4 இடத்துல கூட்டம் கம்பெனி நடத்த போறாங்க. அப்ப கம்பெனி நம்ம 4 இடத்துலயும் போய் அந்த ஊர்க்காரங்களை கூப்பிட்டு உட்கார வச்சா நம்ம டிவி தானே டெவலப் ஆகும். பட் அது செய்ய முடியாத ஆளுங்க அதை செய்யக்கூடாது, செய்ய முடியாத ஆளுங்க இந்த வேலையை செய்யக்கூடாது. செய்ய முடியும் சார், நான் எத்தனை டிவி போட்டாலும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் டீம் பில்டிங்கினுடைய மிகப்பெரிய
சக்சஸ்ஃபுல் லீடருக்கான மிகப்பெரிய விஷயங்கள். தென் குரோத். நீங்க வந்து உங்க குரோத் பார்க்க, நோ யுவர் டீம் குரோத். இது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். நம்ம டீம்னுடைய குரோத்தை நம்ம கவனிக்கிறோம். நம்ம டீம்ல சேர்ந்துட்டாங்க, அவங்க என்ன கன்சிஸ்டன்சி பண்றாங்களா, டைமண்ட் கிளப் பண்றாங்களா, இல்லைன்னா வைட்டல் பிளான் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லைன்னா பெரிய அளவுல என்னது அவங்க வந்து ஒன்றரை வால் எடுக்க போறாங்களா, டிஸ்பிளே வால் எடுக்க போறாங்களா, அவங்களுடைய இது என்ன, கெப்பாசிட்டி என்ன, அவங்க என்ன செய்ய போறாங்க, அவங்க அவங்களை வச்சு என்ன பண்ண முடியும், இதெல்லாம் தான் வந்து நம்ம என்ன செய்யணும், அவங்க கிட்ட நம்ம பார்க்கணும். குரோத் டெய்லி ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்க குரோத், அவங்க எந்த மாதிரி வருவாங்க, நெட்வொர்க்கரா, இல்லைன்னா வந்து அவங்க செல்லரா, பையரா, இல்லைன்னா யூசரா, இல்லைன்னா வந்து ப்ரொமோட்டரா, இல்லைன்னா வந்து அவர் யாரு, அவரை சுத்தி நிறைய கான்டாக்ட் இருக்கா, அவர் பொட்டன்சியல் இருக்கா, இதெல்லாம் தான் நம்ம குரோத் இருக்கா அது வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். சேர்ந்த ஒரு நபருக்கு கீழே, டீமுக்கு கீழே குரோத் இருக்குதான்னு பார்க்காம நம்ம வந்தது வரட்டும் சார், இந்த மாசம் எவ்வளவு வருதோ வரட்டும் சார், அது நீங்க எந்த காலத்துக்கு சக்சஸ்ஃபுல் லீடரா மாற முடியும். லீடரா இருக்கலாம், அது யார் வேணாலும் லீடர் ஆயிடலாம் டீம் இருந்துச்சுன்னா. சக்சஸ்ஃபுல் அதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணித்தான். இதெல்லாம் பண்ணலன்னா சக்சஸ்ஃபுல் அது பெரிய டீம். ஒரு சைடு இப்போ கோபா போற மாதிரி ஒன் சைடா பெருசா போனாலும் சரி, எனக்கே கூட ஒன் சைடு மிகப்பெரிய பிசினஸ் போயிடுச்சு. ரெண்டாவது சைடு வந்து நமக்கு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு சொன்னா இந்த வேலையை நீங்க தொடர்ந்து குரோத்ல போக்கஸ் பண்ணீங்கன்னா ரெண்டாவது லெக் பெரிய லெக் ஆகும், ஃபர்ஸ்ட் லெக் கூட உங்களுக்கு சில டைம் சின்ன லெக் ஆகிடும். இது எனக்கு இப்ப நேரம் போகுது, இந்த மாசத்துல அது வந்துடும் நினைக்கிறேன். ஆகையினால நம்முடைய வளர்ச்சி, நம்ம சக்சஸ்ஃபுல் லீடரா இருக்கணும்னு சொன்னா நம்முடைய டீம்ல குரோத் இருக்கான்னு வாட்ச் பண்ணணும். என்ன பண்ணி யூஎல்பிக்கு எத்தனை பேர் எலிஜிபிள், யூஎல்பி குயிக் நம்ம டீம்ல எத்தனை இடங்கள்ல நடக்குது, எத்தனை ஒன்றரை வால் குயிக்குகள் நம்மளுக்கு கீழே இருக்குது, எத்தனை டிஸ்பிளே வாள்கள் நம்மளுக்கு கீழே இருக்குது, எத்தனை பேர் நம்மளுக்கு கீழே டைமண்ட் கிளப் பண்றாங்க, கன்சிஸ்டன்சி, இதெல்லாம் எதுவுமே கத்துக்கல, எதுவுமே பண்ணல, எதையுமே வாட்ச் பண்ணல. ஆனா நமக்கு எப்படிங்க சார் ஒரு சக்சஸ் வரும், சக்சஸ் வரும், இதெல்லாம் பண்ணணும், இது நம்ம டியூட்டி. கம்பெனி கொடுத்துருக்காங்க, ஒரு ராயல்ட்டி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் குரூப்ல எல்லாமே பார்க்கறதுக்கு எல்லாமே பண்ணிட்டோம். அப்போ உங்களுக்கு கீழே உங்களுக்கு கீழே இருக்கிற டீமுக்கு நீங்க அதை எடுத்து ஒரு ஸ்கிரீன் ஷேர் போட்டா போது எக்ஸல் ஃபார்மேட்ல அவங்களுக்கு போய் சேர்ந்து கூப்பிட்டு சொன்னா போதும், உங்க குரோத்தை பாருங்க சார் அப்படின்னா அவங்க பாத்திர போறாங்க, அவ்வளவுதான், ஒன்றும் பெரிய மேட்டர். கம்பெனி இப்போ ஈஸி ஆக்கிட்டாங்க, ஆன்லைன் மூலமா ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாங்க, அது நீங்க பண்ணுனா போதும். இந்த குரோத் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஃபோக்கஸ் யுவர் டெப்த். ஃபோக்கஸ் யுவர் டெப்த்ல தான் நீங்க ஃபோக்கஸ்ல இருக்கணும். நம்ம எப்பவுமே வந்து முதலாவது ஃபோக்கஸ் வந்து நம்ம செய்யறோமாங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது ஃபோக்கஸ் நம்ம டெப்த்ல பிசினஸ் போகுதான்னு பார்க்கணும். முதலாவது நம்ம செய்யறோமா, நம்ம ஆராய்க்கணும், இதெல்லாம் பண்ணிட்டோமா. ரெண்டாவது செல்ஃப்ல வந்து ஃபோக்கஸ். ரெண்டாவது என்னன்னா டெப்த்ல ஃபோக்கஸ். இந்த டெப்த்ல ஃபோக்கஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க சார், டீம் ஒரு இடத்துல நின்று கிடக்கும், அவங்க எந்த பின்னுக்கும் வரமாட்டாங்க, நமக்கு நம்ம கீழே உள்ள ஆளுக்கு அப்படியே தடுமாட்டே கிடப்பாங்க. ஆனா டெப்த்ல நீங்க இறக்கி அப்படியே வேறு ஊனிட்டே போய் பாருங்க, வளர்ந்துட்டு போய் மேல உள்ளவங்க ஆட்டோமேட்டிக்கா ட்யூனிங் ஆவாங்க, ஆட்டோமேட்டிக்கா பின்னிச்சு வந்துகிட்டு. அப்ப டெப்த்ல புது ஆளுங்க வரணும், நியூ ஜாயினிங் வரணும், நியூ கன்சிஸ்டன்சி வரணும், நியூ டைமண்ட் கிளப் வரணும், நியூ ஒன்றரை வார்டு வரணும், நியூ டிஸ்பிளே வாளுக்கு வரணும், நியூ மீட்டிங்ஸ் வரணும், நியூ ஈவெண்ட்ஸ் வரணும். இதெல்லாம் வந்தாதான் டெப்த்ல வருதான்னு பார்த்துட்டு இருங்க, கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல் லீடரா இருப்பீங்க. இந்த ஃபோக்கஸ் கண்டிப்பா இருக்க வேண்டும். அடுத்தது என்னன்னு கேட்டா, புதிய புதிய பின்னச்சிவர்களை கிரியேட் நியூ பின்னச்சிவர்ஸ் அண்ட் நியூ லீடர்ஸ் அட் வேரியஸ் பிளேசஸ். இது கடைசி பாயிண்ட். நீங்க வந்து பெரிய 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 லீடர்களை உருவாக்கணும்னு சொன்னா பல இடங்களில லீடர்களையும் டிஸ்பிளே, அதாவது டிஸ்பிளேவாலோ ஒன்றரை அது மாதிரி டெலிவரி சென்டர்களையும் பல இடங்களில் கூட்டங்களையும் இந்த மாதிரி நீங்க பண்ணுவதன் மூலமாக புதிய லீடர்களை நீங்க உருவாக்கணும். உங்க டீம்ல லீடர்கள் அதிகமானா நீங்க பெரிய சக்சஸ். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த லீடர்கள் மூலமாக தான் நம்ம பிசினஸ்ல வேர் பிடிக்கும். லீடர்கள் மூலமா தான் அவங்கள வெற்றியாளர்களா மாற்றுவதன் மூலமாக நாம வெற்றியாளராக மாறுவோம். கருத்து வேற்றுமைகள் இருக்குதுன்னு சொன்னா அந்த கருத்து வேற்றுமைகளை நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும். நம்ம யாருக்கும் பெரிய ஆள் இல்லை, நம்ம யாரும் பெரிய ஆளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க செய்யற வேலைக்கு அவங்களுக்கு கம்பெனி கூலி கொடுக்குது. நம்ம செய்ய வேண்டிய கடமை இது, அதை நினைச்சு நம்ம செய்தா போதும். அதனால் நமக்கு இதுல ஒன்றும் பெருமை எல்லாம் கிடையாது. கடமை பின்னச்சீமெண்ட்ங்கிறது பெருமை எல்லாம் கிடையாது. பின்னச்சீமெண்ட்ங்கிறது நமக்கு வந்து இப்போ நான் சேர்ந்த காலத்துல இதுல இருக்கிற யாராச்சும் ஒரு ஆள் சேர்ந்துருந்தா நீங்களாம் டைமண்டா கூட ஆயிருப்பீங்க. நான் தடுமாறி ஒரு எமரால்டு இருக்கிறேன், இந்த மாசம் ஒரு ஸ்டார் எமரால்டுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் இதை சொல்றேன்னு கேட்டா,
உங்களுக்கு அந்த வாய்ப்பு லேட்டா கிடைச்சது. இது அப்படித்தான் நாம் இருக்கிறவங்களை பார்க்கணும். எல்லாமே யாரையும் துச்சமாகவோ என்ன மாதிரி யாரும் பண்ணிட முடியாதுன்னு என்னை விட நல்லா பண்ற, நம்மளை விட நல்லா பண்ற லீடர்கள் நம்ம டீம்ல வருவாங்க. நம்மளை விட பெரிய அளவுல சாதனையாளர்கள் நம்ம டீம்ல வருவாங்க. நம்மளை விட பெருசா படிச்சவங்க நம்ம டீம்ல வருவாங்க. நம்மளை விட பெருசா உத்தியோகத்துல இருந்தாலுங்க நம்ம டீம்ல வருவாங்க. நம்மளை விட பெரிய அளவுல இந்த பிசினஸ் எடுத்துட்டு போற லீடர்கள் நம்ம டீம்ல வரும். இதுக்கெல்லாம் நம்மளை நாம தகுதிப்படுத்திட்டு அவங்களை தட்டி கொடுத்து பெரிய அளவுல லீடர்களை உருவாக்குவதில் தான் நம்முடைய, ஏன்னா அவங்களை தட்டி கொடுக்கணும், அவங்க திறமையை வெளிக்கொண்டு வரணும், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்பதான் அவங்க பெருசா எந்திரிக்க முடியும். அவங்களுக்கு ஒரு நேம் சைன் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணினாதான் லீடர்கள் வளருவாங்க. லீடர்கள் வளர்ந்தாதான் நமக்கு என்னது ஜென்ரேஷன் பெனிஃபிட் நமக்கு ஸ்டார்ட் ஆகும் என்று சொல்லி, இந்த நாள்ல எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஜூம் மூலமாக, இந்த ஜூம் களத்தை ஆரம்பிச்ச போது நமக்கு நிறைய பேர் இந்த ஜூம் களத்தில் இருந்தாங்க. இப்போ சமீப காலங்கள்ல என்னன்னு கேட்டா நிறைய பேர் ஜூம் காலம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஜூம் காலத்துல நிறைய விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் யூடியூப் மூலமாக. இப்ப நம்ம இந்த ஜூம் காலத்துல நம்ம பேசுறோம்னு போட்டா, நான் என்னுடைய 12 குரூப்லயே மொத்தம் 2000 பேர் இருக்காங்க. 2000 பேருக்கு அது ரீச் ஆகும். அப்போ நான் பேசுறேங்கிறது 2000 பேருக்கு தெரியுது. வரக்கூடிய ஒரு 25 30 வர்றாங்க, அது மேட்ரு கிடையாது. ஆனா 2000 பேருக்கு தகவல் தெரியும் நான் இன்னைக்கு பேசுறேன். இந்த ஜூம் காலத்துல 2000 பேர் பேசுறது, 2000 பேருக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப ஜெகதீஷ் சார் ரெக்கார்ட் பண்ணி அதை என்ன செய்ய போறாரு, அதை யூடியூப்ல போடுறாரு. என்னுடைய யூடியூப்ல எமரால்டு காமராஜ் தமிழ்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. அதை எடுத்து நீங்க என்ன செய்ய முடியும் பாத்தீங்கன்னா, வியூஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுல பார்த்துருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த தகவல் பிரயோஜனப்படும். ஆக இந்த மீடியா நமக்கு என்னது, யார் வந்தாலும் வரலினாலும், யார் கேட்டாலும் கேட்கலினாலும், நம்முடைய கடமை என்ன, அதை நம்ம செய்யறோம். நண்பர்களே, நமக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்குது இழக்கிறது? எதையை கொண்டு வந்தோம், எதை கொண்டுட்டு போக போறோம்? இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, இழப்பதற்கு நம்மகிட்ட எதுவுமே கிடையாது. ஆனா என்ன இருக்குது நம்மகிட்ட? பெறுவதற்கு உலகமே இருக்குது. இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் பெறுவதற்கு என்ன இருக்குது? உலகமே இருக்குது. ஆனா துணியும் பெறுவதற்கு நாம் துணிஞ்சு இறங்க வேண்டும். நம்ம எதையாச்சும் கொண்டுட்டு இழந்திருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், அதுக்காக கவலைப்படணும். ஆனால் இப்ப நம்ம எதையும் கொண்டுட்டு வரல, அதே மாதிரி எதையும் கொண்டுட்டு போக போறதும் கிடையாது. ஆகையினால் நண்பர்களை, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லிக்கொள்ள விரும்புகிற விஷயம், இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துடியும் பொழுதிலே. கலங்கி நின்று நடந்தது என்ன ஒன்றும் இல்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. தொலைத்தது கிடைத்திடாமல், நினைத்தது நடந்திடாமல், இலக்குகள் முடிவதில்லை, தோற்பதில்லை வெற்றியே. இதுதான் நம்ம இன்னைக்கு நான் சொல்ல விஷயம். அதனால நம்ம தோக்க மாட்டோம், கண்டிப்பா ஜெயிப்போம். ஜெயிக்கிறதுக்காகத்தான் நம்ம அரசியலுக்குள்ள வந்திருக்கிறோம். நமக்கு ஜெயிக்கிற நெட்வொர்க்ல தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நம்ம வெற்றி பெறக்கூடிய நெட்வொர்க்ல தான் நாம் இருக்கிறோம். ஆகையினால இந்த வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல சாத்தியமாகட்டும். எல்லாரும் ஆர்சிஎம் பிசினஸ்குள்ள வந்துட்டோம். ஆர்சிஎம்ல நம்ம என்னத்தை அடைஞ்சிருக்கிறோம், எதை அடைய போறோம், எதை இழந்திருக்கிறோம், எதை பெற போறோம், அதையெல்லாம் பாருங்க. பொருள் காசு கொடுத்தா பொருள் கிடைக்குது, எதை இழந்திருக்கிறோம்? ஒன்றும் கிடையாது, தலைவலியே கிடையாது. கேஷ் அண்ட் கேரி பிசினஸ். காசு கொடுத்தா பொருள் கிடைக்கும், எந்த விதமான பெரட்டும் இல்லை, பித்தலாட்டம் இல்லை. ஆகையினால் இது மாதிரி ஒரு பிசினஸ் எங்கேயும் கிடையாது. இனி ஒரு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிப்பதற்கு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிப்பதற்கு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். பட் சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க் ஆர்சிஎம் பிசினஸ். சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எதுன்னு கேட்டா ஆர்சிஎம் பிசினஸ். அது என்னால நான் அதுக்கு உதாரணமா இருக்கிறேன். நான் ஆர்சிஎம் பிசினஸ்குள்ள வரும்போது மிகப்பெரிய கடங்காரன். ஆர்சிஎம் பிசினஸ்குள்ள வந்ததே என்னை கடன் அமைச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, கடன் இருக்கணும், இல்லைன்னா கனவு இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு ஆள் ஆர்சிஎம்ல ஓடுவாங்களான்னா ஓடுவாங்க, கொஞ்ச நாளுக்கு ஓடுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் கடனும் கனவும் இருக்க வேண்டும். சிலர் கடன் இருக்காது, ஆனா கனவு இருக்கு. என்ன கனவு? கிடைச்ச வாழ்க்கை இல்லை, நினைச்ச வாழ்க்கை வாழ வேண்டுங்கிற கனவு. நான் ஆர்சிஎம்குள்ள வந்தபோது கடன்ல இருந்து விடுதலையாக வேண்டும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக ஆர்சிஎம் எடுத்தேன். ஆனால் ஆர்சிஎம் எனக்கு அந்த வாழ்க்கையை, நான் நினைச்ச வாழ்க்கை கொடுத்தது, கிடைச்ச வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலையான. என்ன காரணம்னா, சுகர்ல இருந்து விடுதலையான, பண கஷ்டத்திலிருந்து விடுதலையான, கடன்ல இருந்து விடுதலையான. அது மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அளவு 3 பொண்ணு ஒரு பையன், எல்லாத்துக்கும் நல்ல தரமா கல்யாணம் பண்ணி வச்சேன். அது மட்டுமல்ல, நான் ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருந்திருக்கிறேன், நல்ல தொழிற்சங்கவாதியாக இருந்திருக்கிறேன்,
நல்ல பிசினஸ் எடுத்த பிற்பாடு நல்ல ஒரு லீடராக, நெட்வொர்க் லீடராக என்னை நானே வளர்த்திருக்கிறேன். நிறைய குறைகள் இருக்கு, குறையில்லாத மனுஷன். அந்த குறைகளை சரி செய்துட்டு தான் நம்ம, ஏன்னா நமக்கே எல்லாம் தெரியும்னு நான் ஒரு நாள் சொன்னதில்லை. நமக்கு தெரியாத விஷயங்களை நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. நாம அந்த மாதிரி தெரியாத விஷயங்களை ஆமா தெரியலன்னு தெரியும் நம்ம கத்துக்கிட்டு நாம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம். அதனால நம்மளுடைய பின் அச்சீவ்மெண்ட் குறையாது, நம்மளுடைய மதிப்பு மரியாதை. நமக்கு தெரியலைங்கிறது தெரியலன்னு சொல்லலாம், உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்கள், இல்லாததை இல்லாத என்று சொல்லுங்கள். அதற்கு மிஞ்சினது பாவமா இருக்கும். அப்படிப்பட்டவர்களை நம்ம ஆர்சி பிசினஸ்ல நிக்க முடியாது, லாங் டிராவல் போக முடியாது. ஆர்சி பிசினஸ்ல நம்மளை நாமளே என்ன செய்ய முடியும்? வளர்த்துக்கவும் முடியும், கெடுத்துக்கவும் முடியும். இங்கிருந்து நீங்க சொர்க்கத்துக்கும் போகலாம், நரகத்துக்கும் போகலாம். நீங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு தான் போகணும், அதற்கு நீங்க இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நம்முடைய டீம்ல யாராகிலும் ஜாயின் பண்ணி போயிடக்கூடாது. இந்த மாசத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்குது. தயவு செய்து இதை உங்களுடைய பெரிய என்னுடைய வேண்டுகோளா எடுத்துட்டு இந்த 4 நாளைக்குள்ள உங்களுடைய அந்த நியூட்ரி சார்ஜ் உமன்ல 100 பீஸ் அடிக்கணுமா 50 அடிக்கணுமாங்கிறது சொல்லி கொடுங்க டீம்ல. ஜென்ஸுக்கும் ரெகக்னேஷன் தரேன்ட்டாங்க, அதனால பண்ணுங்க. இப்ப டாக்டர் தினேஷ் பாபு 71 அடிச்சிட்டாரு, இன்னும் 30 அடிக்க போறாரு, அவர் 130 போக போறாரு. அது மாதிரி நிறைய அது பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. விற்கிறதுக்கு உங்களால முடியும். நீங்க என்ன செய்யலாம், ஒரு ஒரு நபருக்கு 5 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு கொடுக்க முடியுது பொருளை. அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு பிளான் பண்ணிட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணி நீங்க கொடுங்க, இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட பிளான் பண்ணி கொடுங்க. உங்களால இயன்ற வரைக்கும் பண்ணுங்க, கட்டாயமா இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி யூஎல்பிக்கு யூஎல்பி பெரிய நமக்கு சென்னையில் நடக்கிற நவம்பர் 17 யூஎல்பிக்கு ஆட்களை தயார் பண்ணுங்க. புது நபர்களை 2000 கூட்டல் 1000 ஜாயினிங் 1000 2000 புது நபர்களுக்கு இது சொல்லி கொடுத்து டிவி பண்ண வையுங்க. இதெல்லாம் உங்க டீம்ல உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். வரக்கூடிய புது நபர்கள் தான் யூஎல்பியில வந்தாங்கன்னா பெரிய அளவுல வருவாங்க. இப்போ யூஎல்பி குயிக் நடக்குது 28 கரூர், 29 தஞ்சாவூர், 28 மாலை 4:30, 29 காலை 10. இந்த யூஎல்பி குயிக்கினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, புது நபர்கள் அங்க கம்பெனி புது ஆளுங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு கணக்கெடுத்தாங்க. அதே மாதிரி சேர்ந்தவங்க எத்தனை, சேராதவங்களும் வரலாம். யூஎல்பி குயிக் ஃபீஸ் கிடையாது. அங்க ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்க. அதே சமயத்துல உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறேன். நான் ஒரு ப்ரொஜெக்டரே வாங்கிட்டேன். ஏன்னு கேட்டா எல்லா நேரங்களிலும் கம்பெனி ப்ரொஜெக்டரே வரும்னு நம்ம பார்க்க முடியாது. நான் ஒரு 2000 ருபீஸ் செலவு பண்ணி ஒரு ப்ரொஜெக்டரே வாங்கிட்டேன். நீங்களும் வாங்கணும்னு கட்டாயப்படுத்தல, வாங்கி உங்க டீமுக்கு சர்வீஸ் பண்ணுங்க. யூஎல்பி குயிக்கு எல்லா இடங்களிலும் நடத்துவதன் மூலமாக நமக்கு புது புது டீமும் புது புது ஆட்கள் வருவாங்க. கம்பெனி இந்த வேலையை செய்யறாங்க, நாம் அதுக்கு ஒத்தாசையா இருப்போம். நம்ம லீடர்களை அதுல பங்கெடுக்க வைப்போம், புரிய வைப்போம். மற்றவர்களை புரிய வைப்பதுதான் நம்ம வெற்றி இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. ஸ்விட்ச் ஓவர் டு ஜெகதீஷ் சார். லோடு இறக்கிட்டு இருக்கிறாரு. ஜெகதீஷ் சார் அவர் லீடரா மட்டும் இல்ல சார், இப்போ ஓனர் ஆயிட்டாரு. ஜெகதீஷ் சார். சார் இதை வந்துட்டேன். குடோனுக்குள்ள இருந்தேன், கொஞ்சம் டவர் குறைவா இருந்துச்சு, ஆன் பண்ண லோடு இறக்கியா? அருமை சார். இல்லை, நான் ஃபுல்லா கேட்டுட்டே லோடு இறக்கி இருந்தேன். பையன் இருக்காங்கல்ல, அருமையான ஒரு வழிகாட்டுதல் சார். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்கணும், இப்போ கம்பெனியுடைய எப்படி போக போகுது, டெலிவரி சிஸ்டத்துல என்னெல்லாம் மாடிஃபை பண்ண போறீங்க, எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்காக இன்னைக்கு நீங்க எடுத்துக்கீங்க சார். ரொம்ப அருமை சார். நல்ல தகவல்கள், வந்த தகவல் அத்தனையுமே பாத்தீங்கன்னா சாரி ஒரு கால் வந்துருச்சு. ஸோ எல்லா தகவலுமே எங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கு சார். ஒரு அருமையான ஒரு மீட்டிங், அருமையான இந்த டயத்தை எங்களுடைய டயத்தை பொண்ணான டைமா மாத்திருக்கீங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நண்பர்களை நீங்கள் கருத்து சொல்ல விரும்புனா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், சார் கருத்து சொல்லுங்க. அல்ல சார்கிட்ட கேள்வி கேட்கலாம், நீங்க கேள்வி கேட்கலாம். தேங்க்யூ சார். கஜேந்திரன் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஜெயாட்சி குடாட்சி எவ்வளோ சார், இன்னைக்கு அருமையாக நீங்கள் தகவல் கொடுத்தீங்க. இந்த தகவலை ஃபாலோ பண்ணவே நாங்கள் ஒரு வெற்றியாளராக மாற முடியும். அது நீங்கள் மாறி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி லீடர் கிடைக்கிறது எங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த வரம். உங்களை போட்டுக்கூட மாற்றுக்கூட வணங்குகிறோம், ஆராதிக்கிறேன். போட்டி தேங்க்யூ சார். நன்றி கஜேந்திரன் சார். சார் அவரு டாக்டர் தினேஷ் பாபு சார் இருக்காரு உள்ள.
டாக்டர் கேட்டிருக்கிறீங்களா? சார் சார் வாங்க வாங்க டாக்டர். சார் எக்ஸலன்ட் சார். இவ்வளவு உடம்புல இவ்வளவு உபாதை வச்சுட்டு நீங்க அது அக்யூட் கோல்டு தான், அதெல்லாம் நம்மள ஒன்றும் சீண்டாது. நான் ஆர்சிஎம்க்கு என்ன வேணாலும் செய்வேங்கிறது சார். ரியலி நான் ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப எக்ஸலன்ட் சார். உங்களுடைய பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட்ஸ் தான் எல்லாருமே சக்சஸ். தமிழ்நாடு வந்து பெரிய சக்சஸ்ல வரப்போகுது. தேங்க்யூ சார். யுவர் மோட்டிவேஷன் வந்து இஸ் எக்ஸலன்ட். அடுத்த நவம்பர் 17 யூஎல்பியில் நான் சென்னை இருப்பேன், பார்க்கலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். உங்களோட டச்ல இருங்க சார். கொஞ்சம் இந்த ஜூம்ல எல்லாம் தேவைப்படுது. வந்து காமா வரிசினால் நான் பெரிய பெரிய விட்னஸ் சார். நான் காமா வரிசினாலுக்கு காலை எடுக்காம அந்த காமா வரிசினால் தான் நீ காப்பாத்து. அதனால வாங்க சார். வெல்கம். சரி 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 ஓகே. நன்றி டாக்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் வேடராஜன் சார். சார் வேடராஜன் சார் என்ன பண்ணுங்க சார். ஜெயாசியம் சார். ஜெயாசியம் சூப்பர் சார். இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு ட்ரைனிங். அதாவது ஆல்ரவுண்டு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே டச் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்தவங்களுக்கும் தகவல் இன்னைக்கு மெசேஜ் கிடைச்சிருக்கு, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் மெசேஜ் கிடைச்சிருக்கு, அடுத்த பின் லெவல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மெசேஜ் கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயம். ரிலேஷன்ஷிப் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இந்த வியாபாரத்தில் வந்து நம்ம ஆர்சிஎம் பொருட்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமோ அந்த அளவுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறையா நாங்கள் கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா நாங்கள்லாம் கோவப்பட்டா கூட நீங்கள் வந்து அனுசரித்து அதை வந்து பேசி திரும்ப அதை வந்து அந்த கீப் மூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நிறையா கற்றுக்கிட்டோம். ஸோ அதை பற்றி இன்னைக்கு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப்னால நிறைய பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ்ன்னு இல்லை, நிறைய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னால தான் வந்து எவ்வளோ உச்சத்துக்கு போனாலும் திடீர்னு காணாமல் போயிடுது. ஸோ அந்த வகையில் வந்து ஆர்சிஎம்முக்கு டைரக்ட் செல்லிங்க்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஸோ அந்த பங்கு என்ன அப்படின்றதையும் விளக்கமாக சொன்னீங்க. அது எப்படி நம்ம வந்து கொண்டு போகணும், அப்லைன் கூட என்ன ரிலேஷன்ஷிப்பு, டவுன்லைன் கூட என்ன ரிலேஷன்ஷிப்பு, கிராஸ்லைன் கூட என்ன ரிலேஷன்ஷிப்பு, இதெல்லாம் வந்து சூப்பராக சொன்னீங்க. ஸோ ஒரு நிறுவனத்தை கட்டுறது பெருசு இல்லை, அது கட்டி காக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த வந்து இன்னைக்கு சூப்பராக சொன்னீங்க. ஸோ அதனால நிச்சயமா எல்லாருக்கும் உள்ள எங்களுக்கெல்லாம் ஒரு பயனுள்ள ஒரு தகவலா இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஜெயார்சியம், குட் ஆர்சியம், வாழ்க ஆர்சியம். நன்றி நன்றி வரராஜன் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி. வாங்க அண்ணன் ஆவடி. ஆவடி இருக்காரா? வணக்கம். டிராவலிங்ல இருக்கேன். டிராவலிங் இருக்கீங்களோ? சரி. தமிழருடைய பண்பாடு இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப சிறப்பா இருந்தது. எப்ப பார்த்தாலும் ட்ரெயின்லயே டிராவல் பண்றீங்க? ஆமா சார், வாழ்க்கையில டெக்னிக்கல் ஆகணும் இல்லைங்களா சார்? சீக்கிரமா ஏதாவது பண்ணிதானே பாருங்க. பஸ்ல பாருங்க, அப்பயே பாருங்க, பஸ்ல எல்லாம் இருக்கிறாங்க. நன்றிங்க, மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நீங்க எங்கிட்டு இருக்கிறீங்க? எங்க கோடி கால்ல நீங்க ஒரு கால். அதனால வந்து இன்னைக்கு மீட்டிங் சிறப்பா இருந்தது. ரிலேஷன்ஷிப் பத்தி நல்லா பேசுனீங்க. பின் லெவல் பத்தியும் எப்படி டவுன்ல கீழே ஏபிஎஃப் உள்ள எப்படி உள்ள போய் எடுத்து வந்தாதான் பெரிய ஆளை சாதிக்க முடியும் சொன்னீங்க. அந்த வேலையை தான் நான் செய்துன்னு இருக்கேன். மொத்த பேர் லிஸ்ட் எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது சொன்ன மாதிரி புதுசாக தேர்றதோட பழைய ஆளுங்களை உள்ள போய் எடுத்து வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கலாம். இதுல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிப்ஸும் ஒவ்வொரு நாள் ஒரு புத்தா தரீங்க. ரொம்ப சூப்பர். உண்மையிலே இன்னைக்கு பெரிய லெவல் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. எல்லாமே ஒரு அனுபவிச்சு அழகா சொல்றீங்க. நாங்க அதுக்கு தலைவணங்குகின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. நம்மளுடைய ஜெகதீஷ் சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவருக்கு. மதுரை கூட அட்ரஸ் கேட்டிருந்தேன், சொன்னாரு எனக்கு தெரிஞ்சவங்களும் அங்க இருக்கிறாங்க. அந்த சொல்லும் போது ரொம்ப பணிவா சொன்னாரு, அவ்வளவு அழகா சொல்றாரு. ஜெகதீஷ் சார் உண்மையில ரொம்ப நன்றி. இன்னைக்கு ப்ரொஃபசர் வெங்கலக்குரல் வேதராஜன் பேசினாரு. அவர் எப்ப தெளிவா அழகா பேசுவார். அதனாலதான் அவருக்கு பேர் நானே ப்ரமோஷன் கொடுத்துட்டேன். ப்ரொஃபசர் வெங்கலக்குரல் வேதராஜன் சொல்லிட்டேன். பதவி அவருக்கு நானே கொடுத்துருக்கிறேன். நம்ம வெங்கலக்குரல் வேதராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு மீட்டிங் சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா, ரொம்ப நன்றி.
சீக்கிரமா அந்த ஸ்டார்ட் டைம்ல வர வாழ்த்துக்கிட்டு நன்றி வணக்கம். அன்புடன் ஆவடி ஜெய் அர்சியம் குட்டாசி. தேங்க்யூ, நன்றி, ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள். நான் வாழ்த்துக்கள். ரேணுகா மேடத்தை அன்மியூட் பண்ணுங்க. மேடம், ரேணு மேடம், மேடம் நீங்க அன்மியூட் ஆகுங்க. அன்மியூட் ஆயிட்டேன். வணக்கம் சார், கேக்குதா? நீங்க தஞ்சாவூர்னால கொஞ்சம் சத்த கம்மி பேசுங்கம்மா. அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மண்ணை கூட நான் உருவமா ஆக்கி தரேன்னு ஒரு ஆசிரியர் எப்படி சொல்லுவாரோ, களிமண்ணா இருந்த எங்களை வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல யாராலையும் இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மே மாசம் ஆரம்பிச்சோம், செப்டம்பர் மாசம் ஒரு ஒண்டர் வேர்ல்டு குயிக் எடுக்கிற அளவுக்கு எங்களை வந்து தயார் பண்ணது வந்து உங்களை தவிர வேற யாராலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்க ஃபேமிலி சார்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, எப்படி உன்னால முடிஞ்சது, எப்படி உன்னால முடிஞ்சதுன்னு. அதுக்கு காரணம் வந்து நீங்க தான். இன்னைக்கு கூட வந்து பேங்க்ல எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி பொறுமையா சொல்லி கொடுக்குறீங்க. அதுக்கு வந்து நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு ஸ்பீச் ஃபுல்லா கேட்டோம், அது எப்படி கொண்டு போகணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரீசெல்லிங் பண்ணணும் அப்படின்ட்டு. கடவுளோட அருளும் உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்ற ஒரு குருவோட அருள்னு சொல்லணும், அது இருந்ததுன்னா எங்களால என்ன மாதிரி நிறைய பேரால ஜெயிக்க முடியும். ஏன்னா பெண்கள் ஜெயிச்சாதான் நாடும் நல்லா இருக்கும். ஸோ கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப அருமையா இருக்கு சார். நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். எங்களுக்கு கீழே டவுன்லைன்ல உள்ளவங்களால எங்களால சொல்லி தர முடியும். இன்னைக்கு கடைக்கு யாராவது வந்தாங்கன்னா ஆர்சிஎம்னு தெரியுதே தவிர அவங்க வந்து ஆப் கூட டவுன்லோட் பண்ணல. உங்களுடைய நம்பர் என்ன சார், ஐடி நம்பர் என்னன்னா தெரியலங்கிறாங்க. ஸோ எங்களுக்கு கிடைச்ச லீடர் வந்து அருமையானவர், அதனால நான் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியுது தைரியமா. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி சார், ரொம்ப நன்றி. உங்களுடைய பயணம் வந்து மேல மேல வெற்றி அடையணும். எப்படி ஜூம் மீட்டிங் வந்து நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க உங்களுடைய பாதையில நிறைய பேர் சேரணுங்கிறது நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச். ஜேஆர்சிஎம். வாழ்த்துக்கள். ஜெயதி சார், சார் இருக்கீங்களா? ஜெயதி சார், அவர் வந்து லோடு வந்திருக்கு, நியூ லோடு. சரி சார், ஓகே ஓகே. நன்றி நண்பர்களே. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? க்ளோஸ் பண்ணுங்க சார், டைம் ஆயிடுச்சு. சார் ரைட், ஓகே, தேங்க்யூ சார். அகைன் ஒன்ஸ் தேங்க்யூ ஒன்ஸ் மோர் சார். நான் உங்களை அப்போ வரை அன்மியூட் பண்றேன், நீங்க ஜெயாச்சு முட்டாச்சு சொல்லிட்டு வெளியில போயிடலாம். அப்புறம் இறக்கி முடிச்சோம் சார், கணக்கு பார்த்துட்டு இருந்தோம். தேங்க்யூ சார்.